பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது பிரகாஷ் ப்ரோ. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சேடான நியூஸ் என்னன்னா, லெஜெண்டரி சிங்கர் ஜானகி அவர்கள் வந்து தவறிட்டாங்க. அதுதான் வந்து சேடான நியூஸு. ஸ்டார்டிங்கில் சொல்லிடலாம் அப்படின்னு தான். ஓகே, அன்பே டயானா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் வந்து ஆக்டர் பாரி ஒரு டைரக்டர் பேசி முடித்தார். ஸோ அப்புறம் ஃபஹதோட டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள் அந்த படத்தோட டீசர் ஜூலை 13th மார்னிங் 11 AM ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கான் சிட்டிலேருந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு ப்ளூபர்ஸ் மாதிரி ஒரு 4 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் மண்டாடி படத்தில் வந்து சூரியும் சுஹாஸும் சேர்ந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க ஒரு ப்ரோமோ சாங்க்காக. அந்த படம் ஃபுல்லாக கண்டென்ட் ட்ரிவன் போட்டுன்றதுனால ஒரு ப்ரோமோ சாங் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இந்த 2 பேரும் டான்ஸ் ஆடியிருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் ஜனநாயகன் படத்துலேருந்து அஃபிஷியலாக வந்து சென்சார்டு அப்படின்னு சொல்லி போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதில் ரிலீஸ் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் ஆஸ் ஆஃப் நோ ஜூலை 24 தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அப்புறம் ஆப்ரேஷன் சஃபர்ட் சகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸு, அதோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதியோட ட்ரெயின் அந்த படத்தோட டீசர் அண்ட் ஆடியோ நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மிஷ்கின் படம். ராமாயணா அந்த படத்தோட ட்ரெயிலர் ஜூலை 24th ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பீஸா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஃபிலிம், அந்த படத்தோட டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு நிமிஷத்துக்கு. ஷேகர் கேஷவ் சிரின் அவர் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இல்ல பரணி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸை பார்த்தேன். ஷாக் ஆயிட்டேன். ஓகே ஓகே. இது ஜில்ஜன் ஜெட் அமேசான் பிரைம் வந்துருச்சு சொல்லிட்டீங்களா? பிரைம்ல வந்திருக்கு. ஆமா, அது ரொம்ப பழைய படம் தானே? இல்ல, இது வரைக்கும் எந்த ஓடிடிலையும் ஸ்ட்ரீம் ஆகாம இருந்துச்சு. இப்போ அமேசான் வந்திருக்கு. அப்புறம் எப்படி ஹெச்டி வந்துச்சு? டிவிடியா? பைரேட்டட் ஹெச்டி வந்திருக்கும் பாருங்க ப்ரோ. இல்லை வாய்ப்பே இல்லைங்க. சரி, நான் இன்னைக்கு இதய முரளி பார்த்தேன். சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக இருந்தாலும் ஃபீல் குட்டாக நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எனக்கு சுதாகரோட எல்லா போர்ஷனுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அண்ட் தமனோட மியூசிக்ஸும் சரி, பிஜிஎம்மும் சரி, பயங்கர பேக் போன் மாதிரி இருந்துச்சு படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் வந்து கதை நிறைய இடத்துல ட்ராவல் ஆகும். நியூயார்க் போகும், வேறு லொக்கேஷன்ஸ் போகும். அது கொஞ்சம் ஸ்ட்ரெச்டாக இருந்துச்சு. பட் என்னென்னா ஓவராலாக படம் முடியும் போது அந்த மொத்த ஃப்ரெண்ட்ஸும் சென்னையில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 30 minutes போர்ஷன் ஒன்று இருக்கும், அந்த மேரேஜை சுற்றி நடக்கிறது. அது வந்து கம்ப்ளீட்டாக தேட்டரில் பயங்கர ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி ஃபுல் க்ரௌடோட தான் பார்த்தேன். அதுக்கு மொத்த ஆடியன்ஸ் ரிசெப்ஷனுமே அதுக்கு செம்மையாக அவங்க இது கொடுத்துருந்தாங்க. அந்த இலுமினாட்டி சாங், அந்த ரீஜன் எல்லாமே செம்மையாக ஒர்க் ஆகிருந்துச்சு. ஓவராலாக எனக்கு வந்து படம் சில ஃப்ளாஸ் இருந்தாலும் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு படம் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. போகிற போக்கில் 2 ஸ்பாய்லர் சொல்ல வேண்டியது. இதை நான் சொன்ன அந்த 2 ஸ்பாய்லர் நேற்றே நிறைய ட்ராக்கர் ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. அந்த மென்ஷன் பண்ணியே போட்டிருந்தாங்க. சரி ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. எனக்கு அது செகண்ட் ஹாஃப்ல தோணுச்சு ப்ரோ. அது செகண்ட் ஹாஃப் லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அதுவும் ரொம்ப நேரம் போற மாதிரி இல்ல. பிரசாந்த் ரிவ்யூல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் எல்லா ஸ்பாய்லர் யார் கேமியோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பாருங்க, நான் அப்படி இருக்கும்போது 2 தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு ரிவ்யூ பார்க்கறது ப்ரோ, தெரியல எனக்கு. இல்ல எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டே வருஷம் பார்த்துட்டேன், ரிவ்யூ பார்த்தேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவருக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குறா ப்ரோ? நான் பார்த்தேன்னா நான் எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் தரீங்களா? நான் ரிவ்யூ மட்டும் சொல்லிடுறேன். நேற்று இன்னைக்கு பார்த்தது சொல்லுங்க. ஆக்சுவலி 4 படம் பார்த்து நேற்றே சொல்லிட்டேன். இது பேருனா இது நோபடி, இதே முரளி, ஈவில் டெட் பர்னு, அப்புறம் இன்னைக்கு இந்த இன்வைட் சொல்லிட்டு படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேருந்து வரேன். இது நோபடி படம் எனக்கு ரொசாச் அந்த படமும் சரி, அவர் ப்ரீவியஸாக ஒரு
ஒரு காமெடி ராம்காம் எடுத்து பார்க்கறது. அந்த 2 படமும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, யூனிக்காவும் இருந்துச்சு. இந்த படம் வந்து சில எக்ஸ்பெக்டேஷன் போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு, நிறைய ஹை மூமெண்ட் இருந்துச்சாங்க. அது என்னதான் டேரக்டரோட பிரில்லியன்ஸ் ரைட்டிங் இருந்தாலுமே நான் சினிமோட்டோகிராஃபிங் ஆஸ்பெக்ட் நான் ஸ்டன் ஆயிட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து தமிழ் சினிமா தாண்டி மலையாள சினிமா எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ட்டு எனக்கு இந்த படத்துல வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஒரு இந்த கார்ல வந்து ஒரு டிரான்ஷன்ஸ் அந்த இருக்கும், அந்த ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் அந்த வேற என்ன ஒரு மாண்டா இது மாதிரி காமிப்பாங்க. லைக் பிருத்திவிராஜ் அவருக்கும் அப்புறம் அவங்க ஒய்ஃப் கேரக்டர் இருக்காங்கல்ல பார்வதி திருவத், அவங்களுக்கு அவங்க அவங்க 2 பேர்த்தோட கான்ஃபிளிக்ட வந்து சின்ன அந்த இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாண்டாஜ்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போகும்போது ஓகே ஒரு ஸ்டார்டிங் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் போகும்போது லைட்டா வந்து கதையை விட்டு டீவியேட் ஆயிட்டாங்க ஒண்ணு. 2வது வந்து அதுல வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பர்சனை வந்து கடத்திடுவாங்க, பிருத்திவிராஜுக்கு வந்து நெருக்கம் பண்ணுவாங்க. அப்ப வந்து அந்த அந்த கேரக்டருக்கும் பிருத்திவிராஜ் அவருக்கும் வந்து எமோஷன் கனெக்ட் வந்து ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து நமக்கும் ஒரு மாதிரி ஐயோ காப்பாத்திடணும் கண்டுபிடிச்சணும் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு அந்த சைடு அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணாம ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் சைட்ல போனதுனால எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி ரஷ்ஷா தான் வந்து முடிச்சிருந்தாங்க. ஐ நோபடி எனக்கு ஓகே ஒரு டீசென்டான படம். பிருத்திவிராஜ் வந்து ரீசெண்ட் டைம்ல ஓகே ஒரு நல்ல பண்ண படம்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. அப்புறம் வந்து இதே மொழி நான் ட்ரெய்லரே எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டாங்களே, என்னடா இது என்னடா பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசோசியேஷனா வந்து இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டேன், ஒரு புக் பண்ணிட்டு எப்படி பார்த்துட்டேன். பார்க்கும்போது எனக்கு பரவாயில்ல, நல்ல நல்ல ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதே மாதிரி டெக்னிக்கலா நான் பாடம் அந்த இதுலயும் வந்து சினிமோட்டோகிராஃபி அந்த ஆஸ்பெக்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பண்ணியிருந்தாங்க, செம்ம ரிச்சா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து டான் பிக்சர்ஸ் வந்து பயங்கரமா செலவு பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல தவிர அந்த ஒரு பஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், ட்ரெயிலர்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு கிளாஸ் ஒரு சீக்வன்ஸ் மட்டும் அந்த சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை தாண்டி வந்து ஓவர் அந்த டெக்னிக்கலா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் கொடுத்தறவங்கள இது வந்து யாருக்குமே பெருசா ஆக்டிங் பொட்டன்ஷியல் இல்லாத மாதிரி இருந்தாலும் கொடுத்த பண்ணியிருக்காங்க. 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு நம்ம தலைவர் பாப்பா, இன்னொன்னு வந்து நம்ம நட்டிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரோல் வந்திருக்கு, அது நல்லா சிறப்பா பண்ணியிருக்காரு. அவருக்கும் நட்டிக்கும் அவருக்கான போர்ஷன் சரி நல்லா இருந்துச்சு. பாப்பா என்னதான் எக்ஸ்டர்னல் கேமியோ மாதிரி இருந்தாலுமே அவருக்கு வந்து அவர் வேஸ்ட் பண்ணல. அவர் வந்து வேஸ்ட் பண்ணாம கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சாங் வச்சு பயங்கரமா அவர் ஃபேன்ஸே வந்து ஹாப்பி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கேமியோ வந்து ஓரளவுக்கு நல்லா இது பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இன்டர்வல் போர்ஷன் வந்து ஒரு படத்தோட வந்து கனெக்டடா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் சீக்வல் மாதிரி தான் வந்து இதை நான் பாக்குறேன். அந்த படத்தோட ஸ்பிரிச்சுவல் சீக்வல் மாதிரி தான் நான் பாக்குறேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுல வந்து ஒரு ரெட்ரோ சாங் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க, அது ஓகே. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா இதேதான் ஐ நோபடி சொல்லல, அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுல வந்து இந்த தமிழ் ஒரு போர்ஷன் இருக்கும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. அந்த போர்ஷன் மட்டும் ரொம்ப ஃபெஸ்டிவலா எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு இது மட்டும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல எடுத்துட்டாங்க. இது அழகா ஒரு மாண்டாஜா வச்சுட்டு மாண்டாஜா இன்னும் ஒரு சீன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கும் எனக்கு தோணுச்சு. அப்புறம் போக போக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்போது நல்லா முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த டெட்பூல் படம் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், நம்மள்ட்டே ஆடியன்ஸ் வந்து பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நல்லா எனக்கு தேட்டருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பரிதாபங்க சுதாகரும் சரி, அப்புறம் டிராவிட் 2 பேரும் வராங்க. எனக்கு டிராவிட் என்னதான் படம் ஃபுல்லா வந்தாலுமே எனக்கு சுதாகர் வர சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னா ஓவரால் நல்லா ஒரு வாட்சபிள் ஃபிலிம், நல்லா எதிர்பார்க்கலாம். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது நல்லா ஃபேமிலியா எந்த ஒரு இது இல்லாம பார்க்கலாம். அதே மாதிரி பிலாசாபிக்கலாவும் நிறைய சொல்லியிருக்காங்க, அதுதான். அப்புறம் 3வதா வந்து ஈவில் டெட் பர்ன் வந்து நான் வந்து எனக்கு ஸ்லாஷ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே அந்த பிடிக்கும் போது எனக்கு ஈவில் டெட் ரைஸ் வந்து எனக்கு சாம் ரைமி அந்த ஈவில் டெட்டை தாண்டி எனக்கு பெருசா எந்த ஈவில் டெட்டும் எனக்கு வந்து பெருசா எனக்கு செட் ஆகல. எனக்கு ஈவில் டெட் ரைஸே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆவரேஜா தான் இருந்துச்சு. இந்த படம் சரி ஓகே நம்ம ஏதோ இத்தனை படம் பார்த்தோம் போனேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நிறைய அந்த ஸ்லாஷர் உங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் தெரிக்க ரொம்ப ரத்தம் தெரிக்கிறத தாண்டி டிஸ்கஸ்டிங்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்
நான் வந்து ஸ்கிரீன்ல ரத்தம் தெரிச்சிட்டு இருந்தாலும் நான் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். நல்லா 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 பண்ணியிருந்தாங்க. கதை பெருசா இல்லை, ஆனா இந்த 2 மணி நேரத்துல வந்து பயங்கரமா அந்த அவங்க எடுத்துக்கிட்ட ஜான்ருக்கு வந்து எந்த ஒரு தேவையில்லாத கிமிக்ஸ் பண்ணாம கரெக்டா வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியில கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாமோ, அப்புறம் இந்த லோர் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணாம ஒரே மாதிரி கொண்டு போறாங்களோ அந்த மாதிரிதான் வந்து எனக்கு தோணுச்சு. நல்ல டெக்னிக்கல் வைஸ் வந்து ரொம்ப ஸ்டன்னிங். ஹாலிவுட்காரங்க தெரியும் எப்படி பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்டன்னிங்கா பண்ணியிருந்தாங்க. அடுத்த பாட்டுக்கு வந்து லீடு இருக்கு, போஸ்ட் கிரெடிட்ஸ் 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்கு. அதை யாராச்சும் மிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த இது 2 பாத்துருங்க. எனக்கு ஓகே, டீசெண்டா இருந்துச்சு அந்த போஸ்ட் கிரெடிட் சீன். கேரக்டர் ரைட்டிங்கும் வந்து எனக்கு ஓகே. அந்த ஆலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் தான் வரும். அந்த கேரக்டருக்கு அந்த அந்த கேரக்டருக்கு மட்டும் தான் நம்ம வந்து பதட்டப்படுவோம், அந்த கேரக்டருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. மீதி எல்லா கேரக்டருக்கும் சரி ஏதோ சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்புறம் ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த கேரக்டர் வந்து நல்ல ஹியூமருக்காக வச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. நல்லா உங்களுக்கு ஸ்லாஷர் படம்லாம் பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா பாத்துடலாம். 4வதா இன்வைட் படம் வந்து இவங்களுக்கு அந்த உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஒரு சின்ன வீடு தான், அந்த சின்ன வீடு, ஒரே ஒரு வீடு, அது 4 கேரக்டர்ஸ் வந்து வராங்க. அவங்களுக்கு அந்த இதை வச்சுக்கிட்டு படம் 2 மணி நேரத்துக்கு படம் எடுக்க முடியுமா? இதுல வந்து எந்த ஒரு ஃபைட் சீனும் இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரொம்ப டிராமாட்டிக்கலா டைலாக் ஓரியன்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு படம் உங்களுக்கு பிடிக்கும்னா யோசிக்காம போலாம். செம்மையா வந்து எடுத்திருப்பாங்க. நல்லா எக்ஸ்பெரிமெண்டலா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஒரு கணவன் மனைவி அவங்க 2 பேருக்கு அவங்க செக்ஷுவல் லைஃப் எந்த அளவுக்கு வந்து இருக்கு, எப்படி வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் தாண்டி நல்லா ஒரு ஹியூமரா வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா நல்லா உங்களுக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து 18+ இது. ஆனா செக்ஷுவலா காமிக்கலனாலுமே அந்த டாபிக், அந்த பேசுற இந்த நிறைய ரொம்ப ஆக்வர்டா மாதிரி அந்த வார்த்தை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். இந்த இந்த ஒரு அந்த கல்ச்சர் உங்களுக்கு பிடிக்கும், அமெரிக்கன் கல்ச்சர் உங்களுக்கு பிடிக்கும், அவங்க கல்ச்சர் தெரியல என்ன மாதிரி இருப்பாங்கன்ட்டு அது செட் ஆச்சுன்னா நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க ஓடிடில பார்க்கறது பெஸ்ட். சப்டைட்டில் இருக்காது. அப்புறம் பார்த்து உங்க ஊர்ல ஓடிச்சுன்னா பாருங்க. இதுதான் ப்ரோ. கொஞ்சம் லென்த்தா பேசிட்டுன்னு நினைக்கிறேன். சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன். அதான் ப்ரோ. கொஞ்சமாவா? அதான் சொல்லவும் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் டைம். இல்ல அதெல்லாம் இல்ல. என்னன்னா இருக்கையிலே நான் தான் ரொம்ப நேரம் பேசுவேன், நம்ம பேசுறதா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம மட்டும் இல்ல நம்ம இல்ல ப்ரோ. இல்ல நேற்று பகனி நான் பேசினாங்க ரொம்ப நேரம். எனக்கு ஷாக்கு. குமாரா நீ பேசுவியாடா? அந்த ஷாக்ல இருந்தேன் நான். நீங்க அது ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டேன், அது மறந்துருங்க. அப்புறம் என்னன்னா இன்னும் தோணுது, இதே முறையில செகண்ட் ஹாஃபே போட்டு நிறுத்தி இவங்க இழுத்துறாங்கன்னு பார்த்தா அந்த படத்துக்கு இவ்வளவு சொல்றாரு. அது போக வந்து கடைசி வரைக்கும் 3 படத்துக்கும் தெளிவா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, எல்லாத்தையும் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பேசுவோம், அதை பத்தி அப்புறமேட்டு பேசுவோம். மத்தவங்க எல்லாம் பேசட்டும். வாந்தி எடுத்துட்டு வந்திருக்கேண்ணா. இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுங்கிறத அப்படின்னு சொல்லுங்க. அது இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு, நீங்க பேசுங்க. படம் பாத்தீங்களா? வாந்தி எடுத்துருக்கீங்க? வாந்தி எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். கடவுளே நல்ல வேலை நான் பார்க்கல. ஈவில் டெட் பண்ணா ப்ரோ. ஆமாங்க. தமிழ்ல பாத்தீங்களா? இல்லங்க, இங்கிலீஷ்ல தாங்க போனேன். ஐயோ நானும் சொல்லல, இது பாக்கும்போது அந்த அப்செஷன்ல ஒரு சீனியாட்டா இப்படி தொகுதின்னு இருந்திருக்கு. எப்படி சென்சார்லாம் ஒண்ணுமே புரியல, அதை விட்டுருங்க. அதை அப்புறம் புலம்பு. எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரோ, வயசானவங்க பார்க்க மாட்டாங்கன்னு. அது யாரு? பிரகாஷ் ப்ரோ என்னாச்சு? இல்ல பாருங்க, யாரும் நடுவுல பிரகாஷ் ப்ரோன்னு கூப்பிட்டுருந்தாங்க, அது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கும் டக்குனு மோகன் வந்தாரா, அது யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்காட்டி பிரகாஷ் ப்ரோ யாரு அது கூப்பிட்டது அது அப்படியே நான் தான் கூப்பிட்டேன். ஓகே சரி ரைட். வரும் ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸா டெக்ஸஸ் செயின்ஸாக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஸ்லாஷர் படம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா சூப்பரா இருந்துச்சு. ரைட்டிங்கா இன்னும் நிறைய பண்ணிருக்கலாம் ஈவில் டெட் பர்ன்ல, ஆனா எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்க முடியல, ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு மாதிரி எபிக்ல தான் பார்த்தேன். அப்படியே அப்படி எடுத்திருக்கானுங்க. அப்பா ரொம்ப சூப்பரா எடுத்திருக்கானுங்க. அதான் இந்த ஸ்லாஷர் பிலிம்ஸ் எல்லாம் போய்க்கிறவங்களுக்கு எல்லாம் மஸ்ட் வாட்ச் தான் இந்த படம். ஆனா இந்த மாதிரி என்ன மாதிரி புதுசா வரவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு போங்கயா. நீங்க பாட்டுக்கு உள்ள போய் உட்காந்துட்டு இல்ல. ஆனா நம்ம ஒரு நார்மலா ஒரு பொருள் நினைச்சிருப்போம்ல, அதெல்லாம் வச்சு இது பண்ணும் போதெல்லாம் இந்த பொருள் வச்சு ஒரு கிஸ்ஸிங் சீனுக்கு எல்லாம் இவ்வளவு வெறி அவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா
நீ எப்படியாடா அதுக்குன்னு பண்ணுவீங்கன்ட்டு கிறிஸ்டிங் சீன் ஒண்ணு இருக்கு, காரு நகம் கட் ஆகுறது. பல்செட்டு இல்ல ப்ரோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப சில படம்லாம் வந்து சென்சார்ல 2 குரூப் இருக்காங்க, ஒரு வயசான குரூப், கொஞ்சம் யங்ஸ்டர் குரூப் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில படம் தான் அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க பார்த்திருக்க bro, அந்த வயசான. மாட்டாங்கன்னு அதான் அதான் பார்த்திருக்க பார்க்காம மாட்டாங்க. நீங்க பார்த்து ரிவ்யூ கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஏன்னா அப்சஷன்ல வந்து அந்த ஒரு சீனை தூக்கணுங்க, இந்த படத்துல முக்கால்வாசி சீக்கிரம் துவைக்கதான் இருக்கும். ஆனா அதோட இன்னொரு காமெடி என்னன்னா, அந்த ஸ்மோக்கிங் அந்த ஈவில் டெட் பர்ன் இருக்குல்ல, அதுல அந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்க் கார்டு வந்து போடுவாங்க. ஓகேங்களா, அது வந்து இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணும் போதோ இல்ல ஆல்கஹால் எடுக்கும் போதோ அப்ப போட்டா பரவாயில்ல. அதுல ஒரு சீன்ல வந்து மெழுகு வந்து அந்த ஒரு அம்மா குடிக்கும், அதுக்கெல்லாம் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் போடுவாங்க. என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க, அப்ப வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் மாதிரி இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஆக்சுவலா அந்த ஒரு டைரக்டர் பேரு மறந்துட்டேன், ஒரு ஃபாரின் டைரக்டர். அவன் அப்படியா இல்ல, இந்த படத்தோட டைரக்டர் இல்ல, அது இந்தியன் சென்சாருக்கு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க படத்துல, அங்கங்க ஸ்மோக்கிங் கார்டு. எனக்கு அவன் படம் இந்தியாவில ரிலீஸே பண்ண வேணான்ட்டு போயிட்டான் அந்த ஆளு. என்னடா ஓப்பனிங்ல போட்டா சரி, நீங்க என்ன வர்றதுக்கு எல்லாமே ஸ்மோக்கிங் கார்டு போடுறீங்க அப்படின்ட்டு அவன் பண்ணவே மாட்டேன்ட்டு போயிட்டான். அப்பா, ஆனா எப்படின்னு தெரியலங்க, ரோஸ் மில்க் பர்னி, ரோஸ் மில்க் கோல்டு காஃபி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காடுறாங்க பர்னி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. எப்படி என்ன எந்த மைண்ட் செட்ல வராங்க? பக்கத்துல ஒருத்தன் பர்கரு நாச்சோஸ் உட்காந்து நவுத்திட்டு இருந்தான் ப்ரோ. சாப்பிடுறாங்க ப்ரோ, சாப்பிட்டே பாக்குறாங்க. டேய், டிஸ்கவரி சேனல் மாதிரி இருக்கு, எப்படிதான் இருந்துச்சு போங்க. ஆனா விஷயம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாங்கிட்டு வந்து உட்காந்தா செகண்ட் ஹாஃப்லயும் வாங்கிட்டு வந்து உட்காந்தா, நான் மிரண்டுட்டேன். ஆனா நீங்க ஸ்லாஷர் உங்களுக்கு ஜான்டர் பார்க்க மாட்டீங்களா நீங்க சொல்றத? இல்லடா, நான் ரொம்ப பெருசா நான் இல்ல, நான் டெரிஃபையர் பாத்திருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் டெக்ஸஸ் செயின்ஸா, இந்த சா ராங்டன்லாம் ஸ்லாஷர்ல தானே வரும், அதெல்லாம் சின்ன வயசுல அப்பப்போ பார்த்தது. மற்றபடி பெருசா நம்ம ஈவில் டெட்லாம் எதுவுமே பார்த்தது இல்ல. இது சரி போவோன்ட்டு போனேன், ஒன்னும் சரியில்லைங்க. நீங்க அவ்வளவு பாத்துட்டீங்க, இது ஈவல் டெட்டுக்கு எனக்கு சாலாம் கம்பேர் பண்ணும்போது இல்ல, அதெல்லாம் நான் தியேட்டர்ல பாக்கல இல்ல. ஓகே, இதுதான் தியேட்டர்ல பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆனா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்டிங் அது இதுன்னு, பர்ஃபார்மன்ஸ், அந்த எட்கர் அந்த ஆள் பேர் தெரியல, அந்த அப்பாவா வரானே, அவங்களாம் பார்த்து சும்மா பார்த்தாலே பயமா இருக்கு, அப்படி இருக்கான் ஆளு பார்க்க. அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த டைனிங் டேபிள் சீன் தான் அம்மா டென்ஷன் பில்ட் பண்ணாங்க. அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. நான் இதெல்லாம் போஸ்ட் கிரெடிட்லாம் ஏதோ 3 இருக்குன்னாங்க, நான் பார்க்கவே இல்லை, ரெண்டு வரம்பான்னு விட்டேன். ரெண்டு இருக்கு, அது ரெண்டுமே நல்லாதான் இருக்கு. அது 2028 ஈவில் டெட் வராத்து, அது ஒரு சீக்வலா வருதுண்ணா. அது ப்ரீக்வல் ப்ரோ. இந்த அப்டேட் நான் ட்ரெய்லர் நான் பார்க்கல, எப்படி இருக்கு? எல்லாரும் ஷோர்ட் ஷாட்னு போட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்க பார்த்தவங்க. ஆனா எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க, நான் டைரக்டா படம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன், யோசிக்கிறேன் நானும். எனக்கு டீசென்ட்டா இருக்குண்ணே, ஓகே, நல்லா யூனிக்கா அட்டன் பண்ணிருக்காங்க. அந்த இது திங்கள் வெள்ளன் அந்த ட்ரைலர்ல காமெடி எல்லாம் ஒர்க் ஆகுது, ட்ரைலர்ல காமெடி ஒர்க் ஆகுறதே கொஞ்சம் ரேரு தான். இதுல ஒரு 2-3 இடத்துல காமெடியாவே நல்லா இருக்கு ட்ரைலர்ல. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னானு, ஜமா மாதிரி ஒரு போக் அந்த மாதிரி படம் எடுத்துட்டு திடீர்னு வந்து அந்த காமெடி, அந்த ராம்காம் காமெடி இருக்கிறதுனா பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காரு போல. படமும் ஹிட் ஆச்சுன்னா நல்ல டேலண்டடான ஆளுதான், பேசுறதுல ரொம்ப மெச்சூர்டா தான். மணிகண்டனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ்ல ஒரு மாதிரி சென்சிபிளா பேசுற ஆக்டர் தான். இன்டர்வியூஸ்லாம் நல்லா இருக்கு. அவர் ஏதோ ப்ரொஃபஷனலா வந்து சினிமா கத்துக்கிட்டு வந்தவர்னு சொல்றாங்க. இன்டர்வியூல ரீல்ஸ்ல பார்த்தேன், இது மாதிரி அவர் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்த கைங்க, ரொம்ப நாளா. ரஞ்சித்தோட அந்த ரவுண்ட் டேபிள் எல்லாம் சொல்லிருப்பாரு, ரஞ்சித் நாட்டை நான் போயிருக்கேன், பல பேர்கிட்ட அப்படியே போய் அதுக்கப்புறம் அந்த ஜமா பண்ணி, இது ஆனா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் போல, இது மாதிரி கமர்ஷியலா பார்ப்போம். சரி, அது ஓகே. அந்த கத்தி இந்த சுதீர் ஸ்ரீனிவாசன் இன்டர்வியூ பாத்தீங்களா? நான் அதான் சொல்ல வந்தேன். நான் இப்பதான் விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க, செம்மையா இருக்கு. அண்ணா ஒண்ணுத்துக்கும் வந்து பயங்கர லேயர்டா இருக்குண்ணே. நான் அப்ப பார்த்தா முருகதாஸ் நம்ம அப்படியே ஒரு மாதிரி கமர்ஷியல் டைரக்டர்ப்பா அப்படின்ற ஒரு இதுல கடந்தே போக முடியாது போல, அவ்வளவு லேயர் வச்சிருக்கான், எல்லாத்தையும் சொல்றாப்ல. எனக்கு இந்த மேட்டர் புதுசா இருந்துச்சு. எத்தனை பேரு அது அப்ப போடுவாங்க, என்னன்னா அவங்க அம்மா வந்துட்டு பிரிட்ஜ்ல இறந்தாங்க, கிளைமேக்ஸ்ல விஜய் பிரிட்ஜ்ல உட்காந்துருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா முருகதாஸ் இன்னைக்கு சொல்றப்போ சொல்றான், விஜய் சந்தோஷமா இருக்கிற எல்லா மொமெண்ட்டும் இல்ல, விஜயோட லைஃப்ல நடக்கிற முக்கியமான மொமெண்ட் எல்லாம் பிரிட்ஜ்ல தான் இருப்பாரு. விஜய் சந்தோஷமா சமந்தாவை பார்த்துட்டு சந்தோஷமா வர்றது பிரிட்ஜ் சீனு, ஃபர்ஸ்ட் ஜீவானந்தத்தை பாக்குற சீனு ஒரு பிரிட்ஜ் மேலதான் நிப்பாரு.
அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், அப்புறம் இன்னொரு சீக்வன்ஸ் சொன்னான், அடேங்கப்பா சூப்பர்ரா முருகோ அப்படின்னு இருந்துச்சு. நல்லா இருக்கு அந்த இன்டர்வியூ. நான் சூப்பரா இருந்துச்சு, எங்கேயுமே போல்ட் இருக்கு. அதுவும் இல்லாம அவத்தாரோட ஐ மீன் கத்தி இன்ஸ்பிரேஷன் வந்து அவத்தார்னா சொல்லும் போது எனக்கு ஷாக் ஆகிட்டு நான் என்ன அந்த சொல்றீங்க ஆங்கிள் யோசிக்கலங்க, அந்த ஆங்கிள் யாராவது யோசிச்சிருப்போமா? நிஜமா. ஆனா அந்த அந்த கணக்கு சொல்றாங்க இந்த மாதிரி இது இருக்கு அப்படி சொல்றாரு. ஓ ஆமா இல்ல அந்த மாதிரி எனக்கு செம்ம ஷாக்கா இருந்துச்சு. எனக்கு பரவாயில்ல நல்ல பிரில்லியன்ட் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் பாத்திருக்கேன். நானும் ஒரு 30 நிமிஷம் பாக்கி இருக்கு பாக்கணும். பாருங்க நல்லா இருக்கும். அண்ணே விஷால்ண்ணே இது ஆடித்தி வரீங்களாண்ணே? அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நானே. இல்லடா சரி ஓகே, ஏதாவது முயற்சி பண்றேன்டா. அவரு பரணி அண்ணா வராரா? அவரு பரணி அண்ணா வரல. ஐயோ சரி ஓகே. உங்க டைம் இல்ல நாங்க அப்படியே வரலன்னா உனக்கு டிக்கெட் ஏதாவது உன்கிட்ட கொடுத்துறோம், நீ ஏதாவது போய் டிக்கெட் புக் பண்ணிட்டியா நீ? அவரு பண்ணிட்டாரு. நான் பண்ணிட்டேனே, நான் பண்ணிட்டேன் அதுக்குதான். இல்ல இவங்களெல்லாம் மீட் பண்ணலான்ட்டு தான் போறது. டிமாண்ட் இருக்கு ப்ரோ, நீங்க கடைசில பிளேயர்லாம் இப்போ என்ன கொடுத்துருங்க, செம்ம டிமாண்டா இருக்கு. ஆமாமா. ஆனா இன்னொன்னு மும்பைல நோலனே யோசிச்சிருப்பான், ஏய் நமக்கு எவ்வளவு ஃபேன்ஸா. இந்தியா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவர் டார்க் நைட் ரைசஸ்லயே ஒரு சீனை வந்து இந்தியால வச்சிருப்பாரு, கொண்டாடிட்டாங்க. மேட் டேமன் பெஸ்டா இல்ல இவரு டாம் ஹாலண்ட் பெஸ்டானா நோலன்னு கத்துறாங்க, செதறுது அங்க ஃபுல்லா. ஃபேன்ஸ் இல்ல, ரொம்ப ரேர் தான் இப்படி ஒரு ஃபாரின் டைரக்டருக்குலாம் இருக்கு. அண்ணா வணக்கம்ண்ணே, வாங்கண்ணே. விஜய முரளி பார்த்தேன், சூப்பர் படம், செமையா இருந்தது. சூப்பர்ண்ணா. அண்ணா எனக்கு சுதாகர் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அது இதுன்னு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்க மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கொஞ்சம் குறைகள் இருந்துச்சு. ஓவராலா பார்த்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது இன்ட்ரோல ஒரு ஹை நோட்ல முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லயுமே கொஞ்சம் லைட்டா டிராகிங் இருந்தால் அங்கங்க குறைகள் இருக்கு, இல்லைன்னா சொல்ல சூப்பர் படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து படம் முடிச்சு வெளியே வரும்போது எல்லாரையும் ஹாப்பியா அனுப்பிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு பாக்குற ஒரு படம் கிடைச்சு. ரொம்ப நாளைக்கு படம் இந்த மாதிரி ஒரு படம். அது இந்த மாதிரி படங்கள் வந்து 90s லேட் 2000s நிறைய வரும். எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய வரும். ஆனா வந்து அது மாதிரி இப்ப வந்து ரொம்ப கம்மி தான். இப்ப எதுக்கிறதாலும் கேன்சர் அல்லது போதையை கடத்துறேன், சங்கத்தை கடத்துறேன், இதை கடத்துறேன், அதை கடத்துறேன்னே எடுக்கிறாங்களா படம். இந்த மாதிரி படம் பாக்குறது ரொம்ப இதாதான் இருக்கு. ஒரு நல்ல டிபேட் தான் இந்த டைரக்டருக்கு வந்து நான் ஒரு நல்ல டிபேட் தான். நம்ம விஷுவலாவும் பிச்சுட்டான். மனோஜ் பரமஹன்சான்றதே நான் மறந்துட்டேன். அப்புறம் தான் ஓகே தலைவன்றதுனாலதான் விஷுவல் இப்படி இருக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு. விஷுவல் வந்து செமையா பண்ணியிருந்தாங்க. விஷுவலாவும் நல்ல படம் இதா இருந்தது. நிறைய பேத்துக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு எல்லா சீன்ஸுமே வந்து உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியாட்டியும் படத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீனை ரிலேட் பண்ற மாதிரி சீன்ஸ் வச்சிருந்தாங்க. அது ஓகே, அது வந்து கொஞ்சம் நல்லா ப்ளீசிங்கா இருந்தது. படம் ஃபுல்லா வந்து லைவ்லயே வச்சிருக்குது தமன் தான். படம் என்டையர் மூவியே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இதுலயே ஓடிக்கிட்டு இருக்கு. அது செகண்ட் ஹாஃப்ல கயாடு வர்ற ஒரு சீன்ஸ் வந்து தியேட்டர்ல எல்லாருமே வந்து ரொம்ப நொறுங்கிட்டாங்க. அந்த சீன் வந்து பயங்கர இதா இருந்துச்சு. அந்த இதே முரளி படத்துக்கான கான்டெக்டே அதுதான்ற மாதிரி அந்த சீன்ல அது வச்சு முடிச்சிருந்தாங்க. இந்த கதைக்கான இந்த டைட்டிலுக்கான கான்டெக்டே அந்த சீன்ல வந்து முடிச்சிருக்கு. அது சூப்பரா இருந்துச்சு அந்த சீன். எனக்கு கடைசி 10 நிமிஷம் ஃபாஃபா ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. பிரிச்சுட்டாரு இதா இருந்துச்சு. அதுவும் அந்த அது அவருக்கு போட்ட அந்த சாங்கு, அது தியேட்டர்ல அந்த மொமெண்ட், அது பியூர் இதுதான், செமையா இருந்துச்சு. அதெல்லாம் தியேட்டர்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். மேபி ஓடிடில பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 2 மாசம் கழிச்சு தியேட்டருக்கு போறேன் ஒரு கருப்பு படத்துக்கு அப்புறம். சூப்பர் அண்ணா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஜோனி தான் அந்த டீச்சர் ஒரு செட் ஆச்சு. எனக்கு பெருசா செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் பார்த்தவங்க சொல்லுங்க? இருந்துச்சு அது ஓகே தான், என்ன பண்றது ஜோனிட்டா. ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. பட் கேரக்டர் சீசனுக்கு. ஆனா அந்த டீச்சர் இவங்க ஃபாலோ பண்ற இந்த பசங்க சூப்பரா பண்ணிருந்தானுங்க. ஏய் என்னடா அப்படி இப்படி இப்படின்ட்டு இவங்க பேசுறது. சுதாகரோட ஒன்லைன் நிறைய அது சூப்பரா இருந்தது. இதுக்கு ரொம்ப சிரிச்சிட்டேன். காதல் கொண்டேன் சீன் இருக்குல்ல, அது வந்து அதுவும் சரியானது. கிளைமேக்ஸ்ல ஒண்ணு சொல்லுவார்ல, டீம் அமெரிக்கா 0, டீம் அதித்தி 1 அப்படின்னு போல. அதுக்கெல்லாம் தியேட்டருக்கு பேரு தான் நல்லா
இல்ல இந்த ரக்ஷன் டிராவிட்லாம் இருந்தாலும் சுதாகர் இன்னொன்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு. தியேட்டர் லைட் எல்லாம் போட்டாங்கடா அப்படின்னு அது செம ரெஸ்பான்ஸ். ஆமா ஆமா ஐயோ நான் செம ரெஸ்பான்ஸுங்க அது தியேட்டர்ல எல்லாரும் பார்க்கிங் டிக்கெட் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஆனா எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் நேத்தி பாத்திரத்துல இருந்து தனுஷ் பாடின பாட்டு கேட்டுட்டு செம்மையா தனுஷோட வாய்ஸ்ல எனக்கு அந்த பாட்டு ரொம்ப செம்மையா இருந்துச்சு. மாவீரன் கை தூக்குறாரு பரணி. அவருக்கு ஸ்பீக்கர் கொடுத்துட்டு அவர் மேல வர மாட்டாரு. என்னன்னா ஆச்சு? நானும் நிறைய வாட்டி கொடுத்துட்டேன். சரி மாவீரன் பாட்டு வரீங்களா பாருங்க, அப்படி வரலன்னா கோவை கொடுக்குறேன் வந்துருங்க. ஆனா இங்க நோலன் இந்தியாவுக்கு வருவாருன்றது ஓகேண்ணே. ஆனா இங்க வந்து டீ எல்லாம் குடிப்பாரு, ஒலிம்பியால போய் டீ எல்லாம் குடிப்பாருன்றலாம் நான் மனுஷன் தானேங்க. இல்லண்ணா ரோபோ டீ எல்லாம் குடிக்கிறாரு, ஆச்சரியமா இருக்கு. சிட்டி ப்ரோ அவரு டெனன்ட் படம் வந்து இங்க வந்து 1 மாசம் ஷூட் பண்ணிட்டு போயிருக்காரு ப்ரோ. அவர் இங்கதான் இருந்திருக்காரு. ஒலிம்பியான்ற அவர் அது சாப்பிடவே மாட்டாரு ப்ரோ. டீ அவர் கையாலேயே குடிச்சாரா விஷால் ப்ரோ? அவர் கையால என்ன புரியல மாதிரம்? அப்படித்தானே சொல்லுவாங்க வழக்கமா, அவர் கையாலேயே குடித்தார். இல்ல அவரு அந்த வீடியோ செமையா இருந்துச்சு. இல்ல ஒலிம்பியான்றது அது ரொம்ப ஃபேமஸ் சாட் கார்னர். அங்க போயிட்டு உட்காந்து தலைவன் வந்துட்டு டீ சாப்பிடுறது, மேட் டேமன் அவரு பாக்கிறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் நான் பாம்பேல எங்க பார்த்தாலும் அந்த ஸ்பைடர்மேன் பேனர் வச்சுட்டாங்க. ஆமா ஸ்பைடர்மேன் பேனர். ஆனா இன்னைக்கு ஏதோ கேள்விப்பட்டேன், உண்மையா அவர் சொன்னாரா இல்ல நியூஸா படிச்சேன், ஹாரர் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாராமே. தலைவன்லாம் ஹாரர் பண்ணான்னா அப்படி இருக்கும், ஆசையா இருக்கு. கேட்டோடனே அவ்வளவு எக்ஸைட் ஆயிடுச்சு. இதுலயே ஆர்டர் மட்டும் இருக்காங்க ப்ரோ. நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ஆர்டர் பயங்கரமா ஒர்க் ஆகுது. இதுல எமோஷனல் ரொம்ப எமோஷனலாவும் இருக்குன்னாங்க. பாப்போம். அதுவும் இல்லாம ராபர்ட் பேட்டிசன் கேரக்டர் வேற பயங்கரமா இருக்கும். சூப்பர். தலைவன் வில்லத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அந்த ஹோமர் அவர் எழுதின அந்த ஆடிசி அதை வந்து 3 நேரத்துக்குள்ள சொல்லிட முடியுமா? அது வந்துட்டு ரொம்ப பெரிய புக்குடா, அதெல்லாம் இல்ல அடாப்ட் பண்ணிருப்பான். பாப்போம். ரொம்ப பெரிய புக், கஷ்டம் தான் அது. அத கன்சைஸ் பண்ணி பண்றது. ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்டுக்கு தான் நிறைய மாத்திருப்பாரு, என்ன பண்றாருன்னு பாப்போம். டியூரேஷன் எவ்வளவு பாருங்க இது தெரியுமா உங்களுக்கு? 2 மணி நேரம் 55 நிமிஷம். 3 மணி நேரம். ஓகே பண்ணிருப்பாரு கரெக்டா. அதான் அது என்னைக்கு 16ஆம் தேதி ரிலீஸா? 17 ரிலீஸ். அப்போ 16ஆம் தேதி ஸ்பேஸ்ல ஒரு 10 நிமிஷம் அதோட கதையை எல்லாருக்கும் சொல்லுவோம். எதை பத்தி 16ஆம் தேதி. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெய்டு பேமெண்ட். அதனாலதான் நான் வந்துட்டு சொன்னேன், நேத்து நைட் சொன்னேன்ல. ஏன்னா நான் சொல்றேன் விஷால், இது இப்ப 15ஆம் தேதியும் என்னமோ வந்துட்டு பிரான்ஸ்ல ரிலீஸ் ஆகுது பிரீமியர் ஷோ. ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு ஷோஸ் நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின்றப்போ மேபி வந்துட்டு பாசிபிள் இருக்கு ஒரு நாள் முன்னாடி போடுறதுக்கு. லாஸ்ட் மினிட்ல தான் அது கன்ஃபர்மேஷன் வரும். அப்படி இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் டவுட்டு, இல்லைன்னா பாத்துக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ பார்த்தா அதுல சொல்லியிருந்தாரு, இப்ப டார்க் நைட் டார்க் நைட்ல வந்துட்டு அந்த ஓப்பனிங் ஹைஸ்ட் சீக்வன்ஸ், அப்புறம் அந்த ட்ரக் ஃபிளிப் ஆகுறது, இதெல்லாம் தான் நான் ஐமேக்ஸ் கேமரால ஷூட் பண்ணேன். பட் டைலாக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப நாய்ஸியா இருக்கும். ஆனா இந்த படம் முழுக்க ஐமேக்ஸ், கான்வர்சேஷன் சீனை ஐமேக்ஸ் கேமரால தான் ஷூட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ரொம்ப பயங்கர குழந்தை மாதிரி பேசுறாருங்க, அவ்வளவு எக்ஸைட் ஆயிடுறாரு ஐமேக்ஸ் கேமரா அதை பத்தி எல்லாம் கேட்டாலே. நான் 1969ல பிறந்தேன், 70ல அது லான்ச் பண்ணாங்க, 69 59 அது சொன்னாரு. அப்பையில இருந்து இருக்கு எனக்கு, அதை நான் டைரக்டர் ஆகணும் தான் என்னோட ஆசை. ஆனா இந்த கேமரால தான்டா நம்ம படம் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன், இப்போ அது நடக்குது அப்படின்ட்டுலாம் பேசியிருந்தாரு. ஆனா இங்க யாரும் இந்தியால யாரும் ஐமேக்ஸ் கேமரால யாரும் இன்னும் ஆரம்பிக்கல. ராஜமௌழி அவர் எடுக்கிறாருன்னா இல்ல ஐமேக்ஸ் கேமரால எடுக்கிற மாதிரி தெரியலடா. ஐமேக்ஸ்க்கு படம் அது எடுத்தாலும் வேஸ்ட் ப்ரோ. இங்க போட்டு பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல. ஆமா அது ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆமே. நீங்க RRR படம் வரும்போதே டால்பி சினிமா ஒண்ணு கூட இல்ல இந்தியால. அப்போ வந்து டால்பி சினிமா இல்லாத படத்தையே வந்து அவர் டால்பி சினிமால எடுத்து ஃபாரின்ல மட்டும் போட்டுருந்தாரு. இன்னொன்னு அது ரீல் தாங்க, ரீல் ஃபார்மேட் தான் ஐமேக்ஸ் கேமரா. ஆமா ஃபிலிம் தான். ஃபிலிம்ன்றப்ப இங்க தெரியல. இல்ல ஃபிலிம்ல எடுத்து டிஜிட்டல் பண்ணலாம், ஆனா அது போறதுக்கான ட்ரை பண்ணாரு கூலிக்கு பதிலா. அதுதான், அதை மட்டும் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு கோகேஷ் கனகராஜன் பேரும் இவ்வளவு மார்பிங்க வந்திருக்காரு. அப்படி சொல்லுங்க மாவோ. அதுக்கும் மனோஜ் பரமஹம்சா தான் இருந்தாப்புல. இப்ப
ஆமா அவரு தான் சொல்லியிருந்தாரு, ஆனா லோகேஷ் கதை ட்ரை ஒண்ணுதான். பண்றாரு என்கிட்ட தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஆனா அது கதை இங்க பண்ண ஒண்ணுதான். முடியாது, ஃபாரின் லொகேஷன் தான் எதனா ஒண்ணு பண்ணும். ஏன்னா அங்கேயே தான் வந்து ஃபிலிம் லேப் இருக்கு, அப்படியே டெவலப் பண்ணி அங்கேயே பார்க்க முடியும். இங்க வந்து லாஜிஸ்டிக்ஸ் காஸ்டே வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மாவீரன் இந்த பேர் வந்திருக்காதுன்றீங்களே, அதே படம் தானே, அதே கதை தானே? வேற கதை அதுல இல்ல அதுல அது ரஜினி வந்து வில்லன். மங்காத்தா மாதிரியா. மங்காத்தா மாதிரியா? ரஜினி வில்லன் அந்த கதையில. அதான் சொல்லியிருந்தாரு வில்லன் ரோலு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரஜினி கூட ஓகே தான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. இவர் தான் வந்து மாத்திட்டாருன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, சரியா தெரியல. பரணி மாவீரன் அந்த நான் சொன்ன படம் பாத்தீங்களா? சொல்லுங்க எது ப்ரோ? விஷால். இக்கா, நெட்ஃபிளிக்ஸ்ல ஹிந்தி படம். பார்த்தேன் அதை எனக்கு பார்த்துட்டு ஆவரேஜா தான் சுமாருன்னு ப்ரோ. போட்டாரு. ஆவரேஜ் கூட இல்லை, எனக்கு ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. சரி ஓகே. அது என்னன்னா, இப்போ இவன் பிளான் நைட்டு பண்றான் பாக்குறேன். ஒரு இல்ல பர்டிகுலர் கேரக்டர், ஸ்பாயிலர் இல்லாம தான். அது முதலுக்கே மோசமா தான் இருந்துச்சு. அது நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ்லாம் இருந்துச்சு. சரிதான், லாஜிக் நான் லூப் சொன்ன ஹோல்ஸ் வேற. இருக்குதான் மாவீரன், பட் ஆனா எனக்கு ஒர்க் ஆச்சு கிளைமேக்ஸ். எனக்கு எனக்கு கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தான் தாண்டி முக்கியமா ஒர்க்கே ஆகல. அது ஒரு மாதிரி இப்ப காட்டுறேன் பாரு நான் யாருன்ற மாதிரி இருந்துச்சு. போப்பா, சரி விடு. இதே அந்த சட்லஜ் பாத்தீங்களாமா வீரன்? அந்த சட்லஜ்னு ஒரு படம் அது வந்து அது பார்த்தேன் ப்ரோ. அது சர்தார் உத்தம் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஒரு மாதிரி நான் போன வாரமே பாட்டேன், ஆனா நீங்க அது சொன்னீங்க. அது பேன் பண்ணதுக்கு வந்து ஒரு ரீசன் ஒண்ணு இருக்கு அந்த படத்துல. அது பண்ணுவாங்க தான்டா அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது. அது ஒரு நடக்கவே விஷயத்த வந்து இவர் நடந்த மாதிரி காட்டுறாங்க. அது ப்ரூஃப் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதனால இது கண்டிப்பா பேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. கேசரி 2ன்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அது அக்ஷய்குமார் அவர் தானே, இந்த ஜாலின் வாலாபா. இல்ல ப்ரோ, ஆமா ஆமா, இதுல வந்து படமா அது ஒரு சூப்பரா தான் உண்மையான இருந்துச்சு. ஆனா அது டோட்டலா ஆஹ், வேற. ஆனா இதுல வந்து அவங்க உண்மையான அது ஒண்ணு கதை தான் நடக்கவே இல்லை. வந்து ஃபுல்லா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் மட்டும் ஒண்ணு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலா ரியல் லைஃப்ல நடக்கவே இல்லை. அதுவும் அவங்க கடைசியா டைட்டில் கார்டுல போட்டுடுறாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறம் இது இப்படி இப்படி நடந்தது மாதிரி காட்டுற, நீங்க ஒருத்தரை அக்யூஸ் பண்ற மாதிரி தானே ஆகுது. அப்புறம் அது எப்படி அது லீகலா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. படம் ஆனா சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்காலாம் இல்ல, பட் ஆனா பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போகுது, நல்லா இருக்கு. சூப்பர். விஷால் ப்ரோ, நீங்க இது பாருங்க, செம்மையா எடுத்திருந்தானுங்க 6 எபிசோடு. இந்த டைட்டன் வாட்ச் எப்படி உருவாச்சுன்னு செம்மையா இருந்துச்சு. ஆமாமா வீரன், லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன், பார்க்கணும். நீங்க இந்த கிறிஸ்டோபர் அண்ணா போட்டிருந்தாரு மஸ்ட் வாட்ச்னு, பார்க்கணும். சீரிஸ் பேர் ப்ரோ? ரொம்ப நாள் ஆச்சு. மேட் மேட் இன் இன் இந்தியா. டைட்டன். அதையும் மேட் இன் இந்தியாவா, சாரி. அது அப்புறம் அந்த இந்த சீரிஸும் நல்லா ஏண்டா, இருக்காங்க. பெட்ரோ டைட்டனை பத்தி தான் சீரிஸ். அது எப்பறம் மேட் இன் டைட்டன் டைட்டில் வைப்பாங்க? சாரிண்ணா. மேட் இன் இந்தியா, எ டைட்டன் பொறுமையா ஸ்டோரி. வராது நமக்கு கொஞ்சம். அப்புறம் அந்த பெட்ரோ, அது என்ன மாதிரி பிரீத்தமன் பெட்ரோ. பிரீத்தமன் பெட்ரோனே. அது வந்து ஸ்டோரி வந்து ராஜ்குமார் ஈரானின்னு சொன்னாங்க, உடனே பார்த்துட்டேன். ஆமா அவருதான், அவரும் ஒன் ஆஃப் தி ரைட்டரு பிளஸ் ஆமா, அந்த ஷோ இதை ரன்னரும் பார்க்க அவர் சொன்னாங்க. தான். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ராஜ்குமார் ஹீரனை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, எங்க ராஜ்குமார் ஹீரனை வந்திருக்கு பாருங்கன்னு. நல்லா இருக்கா? ஓகேவா நல்லா இருக்கு. இருக்குதா ப்ரோ? அவர் ஃபார்மேட்ல இல்ல, கடைசி எபிசோடு தான் அவர் ஃபார்மேட்ல இருந்துச்சு. அப்ப எனக்கு ஸ்ட்ரெயிட்டா ரொம்ப 14வது கேள்வி அவர் கேட்கணுமா? எதை கொடுத்தாலும் நான் திம்பன்ற மாதிரி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா தெரியல, எனக்கு டங்கி நிறைய மோசமான ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு. இல்ல நான் bro, அதுவே அந்த- பார்க்கல. அந்த வினோத் டங்கி சோப்ரான்னு ஜாலியா சொல்றாங்கல்ல, அந்த வினோத் சோப்ரான்னு சொல்றாங்கல்ல, அவரும் இவரும் சேர்ந்து எழுதின படம் தான் பயங்கரமா போயிருக்கு. பிகே வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாமே கிளாசிக். ஆமா, அவர் இல்லாம இவர் எழுதின படம்னு பாத்தீங்கன்னா அந்த இவரோட பயோபிக் ஒன்று எடுத்தார்ல, அதுல இருந்து அவர் இல்ல இவர் கூட. Bro, சஞ்சுல இருந்து இவர் கூட இல்ல. பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. சஞ்சு நல்லா அவர் இருந்துச்சு. படம் சஞ்சு எதுவுமே சூப்பரா நல்லா இருந்துச்சு. இருக்கு, பட் ஆனா அவரோட அந்த இதுல இருந்து அவர் விலகிட்டாரு. சஞ்சுக்குமே நிறைய கிரிட்டிக்கலா வந்து ஆமா நிறைய இருந்தது. ஆமா ரொம்ப டைவர்சிஃபைடா தான் இருந்துச்சு. சஞ்சு இல்லடா, என்னன்னா, இப்போ அவரு சஞ்சய் சஞ்சுல தத் மெயின் க்ளோஸ் விஷயம். ஃப்ரெண்ட்ங்கிறதால ஒன் சைடடா இருந்தது ரொம்ப. ஆமா இல்ல, எப்பவுமே நான் அதை சொல்றேன். இந்த இதுவே எடுத்துக்கோங்களேன், MS தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி இருக்குல்ல, நீங்க அதவே பாத்துக்கிட்டீங்கன்னா தோனிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதுனால அது ஓடிச்சு.
ஆனா அது பயங்கர ஒன் சைடடா தானே இருக்கும். தோனியோட சைட்ல மட்டுமே தான் இருக்கும். தோனியோட சைட்ல எந்த இதுவுமே இருக்காது, அதுல எந்த இதையுமே காட்டாது, எந்த அவரோட டெசிஷன்ஸ்ல இல்லையோ தப்ப அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதுல வெறும் புகழ் பாடுற விஷயமா தானே இருக்கும் அது. அது பயங்கரமா இல்ல அது bro, அது நம்ம கரெக்ட் ஊர்ல தான். இல்ல. ஆனா இது அது நான் சொல்றது அவ அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா சஞ்சுல இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல அவரோட ஃபாலோ காட்டியிருப்பாங்க தானே. இல்ல ப்ரோ, அது ஆமா கரெக்ட் ஆனா தான். ரொம்ப ஓப்பனாவே அவர் என்ன வந்துட்டு ஒரு பிரச்சனைனா, விமனைசர் அப்படின்லாம் இப்ப அவரே தோனி லைஃப்ல கான்ட்ரவர்ஷியலான சில கேசஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இதுல வந்து ஒன் சைடடா போனது இல்லாம தப்பு எல்லாம் வந்து இந்த பப்ளிசிட்டி பண்ற பப்ளிக் மீடியா சைடு திருப்பிட்டாங்க. அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அவங்க ஊதி தான் இவர் மாட்டிட்டு இருக்காருன்ட்டு ஒன் சைடா இதையும் சொன்னதுனால அதுதான் கான்ட்ரவர்சி ஆச்சு. மத்தபடி இல்ல படமா கரெக்ட் வந்து கரெக்ட், அது பயங்கர நல்லா புரியுது இருந்துச்சு. எனக்கு. இல்ல அதோட என்னன்னா நம்ம அந்த நிலத்துல வாழல, அந்த இதை படிக்கல, நமக்கு தெரியாது ஆக்சுவலா நடந்துச்சுன்னு தெரியாது. அப்படிங்கிறப்போ நம்ம அதை பத்தி அது அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுல நான் படமா அப்ப நான் வந்து நான் இது ஜென்ரலாவே சொல்றேன். நான் வேற மொழி படம் பார்த்தேன்னா ஆப்வியஸா தப்பா இருக்கிற விஷயத்தை தவிர மீதி விஷயத்த எனக்கு அதோட ரெப்ரசன்டேஷன் சரியா இருக்கா இல்லையா அப்படின்லாம் நமக்கு நமக்கு தெரியாதுல்ல. அது அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் தெரியும்ல. சோ நான் அந்த வகையில அதை கடந்துட்டேன். ஏன்னா உண்மையிலே நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ல வந்தது ஜெனரிக்கா இங்க பயோபிக்னு ஒண்ணு எடுக்கிறதே நம்ம நம்ம நாட்டுல சொல்றேன். இங்க பெரும்பாலும் எடுக்கிற பயோபிக்ஸ் எல்லாமே ஒரு ஒரு இதுவா தானே இருக்கு, ஒரு ஒரு புகழ் பாடுற விஷயமா தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல் வாட்டி ஆமா ஆமா. நான் ஒரு ஹானஸ்டான பயோபிக் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த மகாநட்டி தான். அதனாலதான் சொன்னேன் நான் அந்த நாகஸ்வின் வந்து பயங்கரமான ஒரு டேலண்ட் அப்படின்னு. எனக்கு அது ஏன்னா நீங்க அதுவும் லைட்டா சைடடா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது இல்லாம பயோபிக் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த கதையே. ஆனா அவங்க தான் ப்ரொட்டாகனிஸ்ட். என்னடா இருவர் ஒர்க் ஆகலையா உங்களுக்கு? ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறேன், ஏன்டா வாயை கிளற, மெய் கை காட்டுறாரு பாருங்க. என்னென்ன ஏன்டா நான் தான் சொல்லிட்டேன். எனக்கு மணிரத்னம் படம் தளபதி, அதுக்கப்புறம் காற்று வெளியீடு, இது ரெண்டு தவிர எதுவும் பிடிக்காது. பாத்திருக்கேன். ஓகே ஓகே. இதுல எனக்கு சஞ்சு என்னன்னா எனக்கு பயங்கரமா பிடிக்கும், பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா வந்து அவரு பயங்கரமான உமனைசருங்கிறத மட்டும் தான் ஓப்பனா அடிச்சிருப்பாங்க. ஆனா ஆம்பளைங்களை தாராளமா காட்டுவாங்க. ஏன்னா அவனுக்கு பிளே பாயின்னு தான் பேர் வரும். இது பொம்பளை நீங்க அப்படி காட்ட முடியாது. மற்றபடி அவருக்கு நடந்த எல்லாமே அவர் வாயில வச்சா கடிக்க தெரியாத குழந்தைங்க அவரை ஃப்ரேமிங் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் என்டையர் படமும் இருக்கும். பட் படமா அது எனக்கு அதெல்லாத்தையும் தாண்டி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா படமா சூப்பர் ப்ரோ. ஆமா ஆமா. ஐயோ மிரட்டிட்டான் மாவீரன். பர்ஃபார்மன்ஸ் நடிப்பும் நல்லா இருந்துச்சு, நல்லா இது பண்ணியிருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலா அவ்வளவு தூரம் கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. நீ முகம் அமைப்பா ஒற்றுமைன்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு ஆக்சுவலா கிடையவே கிடையாது. ஆனா படம் பார்க்கும்போது நமக்கு அதை ஃபீலே பண்ண இல்லையா அவனுங்க. ஆனா மேனரிசம்ல இருந்து எல்லாத்தையும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். எனக்கு அந்த இதுவுமே அப்படி அந்த அந்த ஆங்கிள் பார்த்தா எனக்கு கபில் தேவா ரன்வீர் பண்ணதும் சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சூப்பர். ஆமா. ஆனா படம் எனக்கு ஒர்க் ஆகல 1993. ஆனா ரன்வீரா இது பண்ணது எனக்கு பயங்கரமா இருந்தது. பர்னி ப்ரோ மெய் ரொம்ப நேரமா கை கட்டுறாரு பர்னி. மெய்யா? மெய்யழகன். ஓ மெய்யா? ஷாக்ல இருக்கானா? அது என்ன ஷாக்ல இருக்கு? 83 ஒர்க் ஆகலன்றீங்கல்ல. நான் 83 எனக்கு ஒர்க் ஆகலடா. எனக்கு அந்த அது ஃப்ளாப் தான தியேட்டரிக்கலாவே. ஏங்க அது அப்ப அந்த கோவிட் டைம்ல வந்துச்சுங்க. அது ஓகே. அதுலயுமே சீக்வென்ஸா வர்றது படம் ஃபுல்லா நீங்க பாருங்களேன். இப்போ நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். நீ தோனி எடுத்துக்கோ. ஏன் தோனி, எனக்கு தோனி படத்தின் மேல விமர்சனங்கள் இருக்கு, தோனி மேல இருக்கிறது போலவே. ஆனா இப்ப நீ தோனியோட வெற்றிக்கு எது காரணம்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃபேண்டசியா ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது கொஞ்சம் நடந்தது அவரோட லைஃப்ல நடந்தது இருக்கு, அது போக நிறைய ஃபேண்டசைஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ யுவராஜ் உனக்கு அப்பவே தெரியுமா, நீ அப்பவே பாத்திருக்கியா அப்படிங்கிற ஒரு ஃபீல், அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு சீன் வரும்ல, இப்ப வரைக்கும் பார்த்தனா அந்த சீனை தான் அடிக்கடி எடுத்து எல்லாரும் போடுவாங்க. ஏன்னா அந்த சீன் இப்போ எனக்கு இங்க நடந்தது மேட்சஸும் நான் பார்த்துட்டேன், அதைத்தானே நான் இன்னும் பார்க்கல. அப்படி நான் அப்போ ஆக்சுவலா நான் அந்த டைத்துல வயநாட்டில் தான் இருந்தேன். நான் படம் பார்த்துட்டு நான் சொன்னேன் எனக்கு ஒர்க் ஆகல. ஏன் அப்படின்னாங்க, நான் சொன்னேன் இல்ல இந்த மேட்சஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவு பெரிய இது இல்லை, ஏன்னா விளையாண்டு இருக்கிறத நான் எவ்வளவு நேரம் பார்க்க, எனக்கு எமோஷன்ஸ் வேணும்ல, அவங்க எல்லாம் யாரு என்ன விளையாண்டுருக்காங்க, எனக்கு அந்த மேட்ச் தாண்டி வெளியே இருக்கிற சீன் வந்து எனக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு சொன்னப்போ ஆக்சுவலா அந்த படம் பார்க்க வந்த ப்ரிவியூக்கு வந்திருந்த டிரெக்டர், ஸோ இவங்களும் நிறைய அந்த 80s அந்த அவங்க எல்லாம் இருக்காங்களே 70s 80s பிறந்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பயங்கரமா எங்களுக்கு எமோஷனலா இருந்துச்சு அப்படி சொன்னாங்க.
ஏன்னா அவங்க ஆக்சுவலி பார்க்கல போல அந்த டயத்துல வெறும் ரேடியோல கேட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அதை நான் ரேடியோல கேட்ட ஒரு விஷயத்த விஷுவலா பாக்குறேன்றதே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பட் நம்ம அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல ஸோ அதனால எனக்கு அது இந்த நியூஸா தெரியும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றது தெரியும். ஸோ அந்த அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணுன்றது எனக்கு பெருசா இதுவா இல்லை. மேட்சோட ப்ரொபோர்ஷன் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா ஜாலியான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்ரீகாந்த் கேரக்டர் பயங்கரமா ஒர்க் ஆச்சு அதுல. ஆனா ஆமா. சோ அந்த அப்புறம் எஸ்பெஷலி கபில் தேவ்ன்றது நாட் ஈவன் அபவுட் த கேம் கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் கிடையாது இல்ல. அந்த ஒரு ஆட்டிடியூடும் அந்த ஒரு அந்த ரேக்ஸ் டு ரிச்சர் ஸ்டோரி தானே அது. கிட்டத்தட்ட நீ தோனிக்கு எடுத்துக்கிட்டாலும் அதே கதை தான் இல்லையா. கலைஞர் அதனால தானே சொல்லியிருப்பாரு எனக்கு 2 பேர் தான், ஒன்னு கபில் தேவ் இன்னொன்னு தோனி அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஆங்கிள் தான் அதுல நான் அதிகமா எதிர்பார்த்தேன். ஸோ ப்ராப்ளி எனக்கு அந்த இது கொஞ்சம் அதிகமா இருந்ததா எனக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு தோணுச்சு. எனக்கு அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு நிறைய செகண்ட் ஹாஃப் குறிப்பா நிறைய கிரிக்கெட்டே இருந்த மாதிரி, மேட்சே இருந்த மாதிரி, ரொம்ப மேட்சே இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ பாக்குறதே எனக்கு சூப்பரா இருந்துச்சுன்னு. அவங்களுக்கு தானே மாஸ் ஸ்லோமோ ஷாட்ஸ் விவியன் ரிச்சர்ட்ஸ் வரப்பெல்லாம் அவங்க அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படிதான் இருந்தாங்களாம் விவியன் ரிச்சர்ட்ஸ். பாக்கும்போது பயப்படுவாங்களாம் ப்ரோ. பயப்படுவாங்க. நாங்கெல்லாம் பால் போட்டாலே வந்து அடி பயங்கரமா வாங்கிட்டு போவாங்க. உடம்புல எல்லாம் காயெல்லாம் இருக்கும் உலருக்கு. அதெல்லாம் சொல்லுவாங்க அப்பவே. ஆனா அந்த மேட்டரை செமையா காட்டியிருந்தாங்க தெரியுமா அந்த படத்துல. அந்த மேட்டரை சூப்பரா காட்டியிருந்தாங்க. அந்த பால் வரும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குன்றது இருக்குல்ல அது. அப்புறம் அந்த பில்ட் வந்து அன்னிவனா பில்ட் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அது எல்லாமே சூப்பரா காட்டியிருந்தாங்க அந்த விஷயம் அந்த இதுல. பட் எனக்கு ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல மேட்சா போகும் தான் பெருசா பிடிக்கல எனக்கு. ஆனா ஒண்ணு கவனிச்சிருந்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு பால் அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறப்ப அவங்க ஒரிஜினல் ஷாட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரிஜினல் பிளேயர்ஸோட ரன்னு ஷாட்ஸ். ஆமா பார்த்தேன். ஆமா குரூப் போட்டோவும் டக்குன்னு அந்த ஒரிஜினல் போட்டோ. ஆனா இன்னொன்னு எல்லாரும் சொன்னாங்க அவ்வளவாச்சும் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த அவ்வளவாச்சும் நல்லா இருக்கேன்னு பாராட்டுங்கன்னு சொல்றது இருக்குல்ல அது நம்ம இப்ப எதுக்கு பாராட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் 2 வாரம் முன்னாடி ஹார்ட்ன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எப்படியா போய் இந்த பட்ஜெட்ல நீ வந்து ஊட்டியில அது பேர் என்ன அந்த ஜெய்ப்பூர்ல எல்லாம் போய் இவ்வளவு ஒரு விஷுவல்ஸ் எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. இப்ப நான் அந்த மாதிரி படத்துக்கு அந்த கிரெடிட் கொடுப்பேன். ஆனா நீ 83 மாதிரி படத்துக்கோ இல்ல ஈவன் இதே முரளி மாதிரி ஒரு படத்துக்கோ அந்த இது வருதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரியல. ஏன்னா ஹையஸ்ட் பட்ஜெட் இருக்கு. இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. உனக்கு எதெல்லாம் கேட்கறியோ அது எல்லாமே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யாரும் சொல்லியிருந்தாங்க ஜொனிதா காந்தி உங்களுக்கு ஒர்க் ஆச்சா என்ன இதுன்னு. ஆனா இந்த படத்துல யோசிச்சு பாருங்களேன். இந்த ஜொனிதா காந்தி ஒர்க் ஆகலன்றதை தாண்டி அவங்க வச்சதே இதுக்காக ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள வர வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் ஒன்னு வை, இளையராஜா ரெஃபரன்ஸ் அது ஒன்னு வை, பகத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அதை ஒண்ணு எடுத்து வச்சுக்க. அப்புறம் ஹீரோயின்ஸ் எடுத்து பார்த்தா கைடு லோஹர், மாளவிகா மோகனன், இவங்க பேர்ல ஜொனிதா காந்தி, அந்த நிஹாரிகா, ஏஞ்சலின்னு, பிரீத்தி முகுந்தன். சோ கிட்டத்தட்ட அஞ்சு குறியனும் இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. தமனோட 2வது வைஃப்னே. என்னடா சொல்ற? தமனுக்கு ஒரு கல்யாணம் தானடா ஆச்சு. ஓ படத்துலயா? சரி இல்லடா யாரு அவங்க அஞ்சு குறியன்னா யாரு? ஏங்க இருங்க விடுங்க. அவங்க ஒரு 2-3 சீன் தான் வருவாங்க விடுங்க. அத சொல்லலடா. நாளைக்கு 10 போட்டோ வருதுன்னா அதுல வந்து ஒரு போட்டோ வரக்கூடிய ஆளு வந்து 5 கோடி. ஒவ்வொரு தடவையும் 5 கோடியும் இங்க இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, 4 எங்க உலவாலேயே ஒரு 4 தடவை தூக்கி போட்டிருப்போம். அப்படி அவ்வளவு தடவை டைம் கிராஸ் ஆன இல்லங்க. இப்ப வரைக்கும் எல்லாமோ சொல்றீங்களே தவிர அவங்க யாருங்க? அவங்க மாடலா ஆக்ட்ரஸ் அதுக்கு முன்னாடி எதாவது பண்ணிருக்காங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களேங்க. She's an actress. டேய் நீயா சொல்றாயா? மாடல் எல்லாமே படத்துல தெரியுமா தெரியாதா? ஏங்க அவங்க மலையாளத்துல நிறைய படம் பண்ணிருக்காங்க விட்டுருங்க. அது ப்ரோ நீங்க சரி ஓகே. ஒரு மலையாளி ஆக்ட்ரஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான ஒரு போட்டோ எல்லாம் போடுறவங்க அந்த மாதிரி ஓகேவா? அப்படிதானே? சரி அந்த அஞ்சு கொரியன் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா அதையே விட்டு எங்கெங்கயோ போறாங்க. இன்னொன்னு இருக்கு. பெண்களை பத்தி பேசினா மட்டும் இந்த விஷால் வந்துருவான், அந்த பரண்டி வந்துருவான். ஏன் புரியலையே? நான் விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்தது நீ தானடா. நான் வந்துட்டு அது எல்லாமே சொல்றீங்க, அது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு தடுக்கலான்னு வந்தேன். ஐயோ ஆமா, அது அவங்க அத ஒரு பெயிட்டா போட்டுதான் அவங்க படத்துக்கே ஆளை உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. அவன் தடுக்கிறான். அதே ப்ரோ ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவு எல்லாம் இருந்து
அப்ப அது பேசிக் தானே. இப்ப மனோஜ் பரமம்சா மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர், சாய் மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் இவ்வளவு பேர் இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இவ்வளவு இருந்து இந்த படம் இவ்வளவு இருக்கு அப்படின்னா அவ்வளவாச்சும் இருக்க வேணாமாப்பா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு நமக்கு. ஒரு நீ யோசிச்சு பாரு, ஒரு டெபியூ டைரக்டருக்கு எப்படி இவ்வளவு கிடைக்கும்? அவ்வளவு வந்து அட்லீஸ்ட் இதுவாச்சும் இல்லைன்னா அது எப்படி, அது அது ரொம்ப அவ்வளவு கூட வராது, கண்டிப்பா வந்துரும் தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. அந்த மாதிரி சொல்றேன். இன்ஃபேக்ட் எனக்கு எனக்கு அதான் 83 சொல்லும் போது எனக்கு இது தோணுச்சு, அதனால சொன்னேன். ஆனா கடைசி நான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசி அந்த 10 நிமிஷத்துக்காக மனதை கல்லாக்கிட்டு மறுபடியும் தியேட்டருக்குள்ள போயிடலாமா அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த புக்கிங் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டேன். சரியாப்பா வேணாம், உனக்கு கொஞ்சம் ஓவரா தான் திமிரா இருக்கு, பரணி வேற நாளைக்கு வந்தா திட்டுவான் போட்டு வச்சிருக்கீங்களே அந்த சீனை பார்த்து விட்டுருங்க. என்னதுடா நீங்க எதை சொல்றீங்களோ அதை பார்க்கலாம் டிக்கெட் புக் பண்ணீங்க. நான் இன்ஸ்டால போனேன், அந்த ரீல தான் ரைட்ல அந்த சீனையே நான் லைக் பண்ணதெல்லாம் எப்படா உன் டைம்ல எனக்கு வருது? ஏன் புரியலையே, நீங்க லைக் பண்ணது என் டைம் லைன்ல வராதா என்ன? அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிடும். அது என்ன இப்ப அப்படியாடா? ஏங்க இவ்வளவு நாள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது லைக் பண்ணா அந்த ரீல் கீழ லைக் பைன்னு உங்க பேர் வரும் ப்ரோ. அது அது ஏதாவது இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்றாங்கன்னா அது ஏதாவது அந்த போஸ்ட் எதாச்சும் என் டைம் லைனுக்கு வந்துச்சா அதுல என்னோட லைக் இருக்கும். எதாச்சும் இல்ல, ஒரு 4 போஸ்ட்டுக்கு உங்க போஸ்ட் அப்படியே வந்துட்டே இருக்கும். யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பாக்குறாங்களோ அதெல்லாம் வரும். ஓ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த டைம் லைன் இருக்குல்ல அதை வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்க மாட்டேன். ரீல்ஸ் அந்த இது இருக்குல்ல அதை மட்டும் ஸ்க்ரால் பண்ணிட்டு திருப்பி அப்புறம் ஸ்டோரிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் வெளியே வந்துருவேன். ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போது தாங்க நானும் சொல்றேன், ரீல்ஸ்லயும் வரும் ப்ரோ. இல்லங்க என்ன தெரியுமா, நான் ஒரு 7-8 ரீல் லைக் பண்ணியிருந்தேன். அந்த அந்த பர்டிகுலர் அந்த இது வந்தது ஒரு எனக்கு திருப்பி சாருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல திருப்பி காட்டுவோன்னு வேற எல்லாத்தையும் காட்டே இருந்துச்சு. நான் எல்லா ரீலையும் லைக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பர்டிகுலர் அந்த பகத் வர போர்ஷனை. ஆனா உண்மையில இன்ஸ்டாகிராம் ஆல்கரிதம் அப்படிதாங்க இருக்கு. ஒரு இதை லைக் பண்ணிட்டா போதும், ஐயா சாருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதே கண்டென்ட்டா காட்டுவோம்னு சொல்லி இருக்கு. அதுக்குதான் பாருங்க நான் லைக்கே போடுறது இல்ல. அதனாலதான் நான் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோட்ட சொல்றேன். ஆனா அப்படியும் காட்டுது, சில நேரம் சம்பந்தமே இல்லாத விஷயத்தையும் காட்டுது, ஏன்னே தெரியல. என்னடா இதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், திடீர்னு ரேண்டமா ஏதாவது ஒன்று கொண்டு வரும். அது உங்களுக்கு பிடிக்கல, ரேண்டமா வரும். இல்லன்னா வேற யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே யாருன்னா பாத்துருப்பாங்க ஏதோ ரேண்டமா, அது உங்களுக்கு. ஆனா அது தனி பக்கத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு டேபை கிளிக் பண்ணாதானே அது வரும். அப்படி எல்லாம் இல்ல உங்களோட நார்மல்துலயே வரும் ப்ரோ. இப்ப நான் எப்படி இன்னைக்கு உங்க ரீல நான் பார்த்தேன் அந்த மாதிரிதான். ஆனா அது எனக்கு நான் வந்து கடைசி செகண்ட் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இந்த பரணி சொன்னதுதான் சரி வேண்டாம் இன்ஸ்டா போவோம் அதை பார்த்து அங்கனே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இவனே வந்து இப்ப இப்படி பேசுற பரணியே நாளைக்கு வந்து கேட்பான், எங்க அதான் படம் பிடிக்கலன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அது கூட 2ஆவது வாட்டிக்கு போயிட்டே இருக்கீங்க, திருப்பி எல்லா படத்துக்கும் 2 வாட்டி 3 வாட்டி போறீங்க அப்படின்னு கேட்பான். இவரு படம் பிடிக்கலன்னு சொல்லி ரிவ்யூ எல்லாம் போடுவாராம். ஆனா நான் 2வது தடவை புக் பண்ணேன். படம் பிடிக்கலன்னு போட்டப்பே இதெல்லாம் பிடிச்சிருந்தாண்டா போட்டிருந்தேன். என்னது நான் ரிவ்யூ ஃபுல்லா படிக்கல, சாரி. கடைசி 10 நிமிஷம் பிடிச்சிருந்தா போட்டிருந்தேன். பகத்தோட போட்டோ போட்டதான் ரிவ்யூவே போட்டேன். 10 நிமிஷம் மட்டும் தானே பிடிச்சிருக்குன்னு போட்டீங்க. ஆமாடா பரணி ப்ரோ, அந்த லாஜிக் படி பார்த்தா நிறைய மலையாள படம் அப்படிதானே இருக்கு. அப்படிலாம் இல்ல எங்க இந்த பாருங்க, மலையாள படம் நிஜமாவே படம் ஃபுல்லா நல்லா இருக்கும், என்ன நமக்கு புரியாம போகும் அது வேற. இப்ப உங்க லாஜிக் படி பார்த்தா ஓனாய் மாட்டுக்குட்டியுமே முக்கம் சொல்லுவீங்களா நீங்க? ஒரு 2 மணி நேரத்துக்கு என்ன கதைன்னே தெரியாது, டே என்னடா பண்றீங்க நீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா 2 மணி நேரம் கழிச்சு மிஸ்கின் அந்த சீன்ல சொல்லும் போது மொத்த 2 மணி நேரம் படமும் அர்த்தம் உள்ளதாயிரும். எனக்கு விஷயம் தெரியும் அப்படிதான் இருந்துச்சு, பாலனும் அப்படிதான் இருந்துச்சு. லைக் டாபிக் போய் பேசிட்டு இருந்தீங்க. போன வாரம் இந்த 2 கப்புள்ஸ் பில்டிங் மேல ஏறினாங்கல்ல, அதுக்கு 2 லைக்க போட்டு வந்துகிட்டே இருக்கு அது ஒரு 3 நாளைக்கு. நீங்க வேற மாவீரன், எனக்கு வந்து இந்த இது ஒரு நாள் உட்காந்து மஸ்கோ தல்வா பண்றது எப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், சரி சுகர் கிரேவிங்கா இருக்கு, நம்ம தின்னோம்னா சுகர் கட்ல இருக்கும், சரி இதையாச்சும் பார்ப்போம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அன்னையில இருந்து டெய்லி எனக்கு வந்து புதுசா ஜவ்வரிசி வடகம் செய்வது எப்படி அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ வந்துகிட்டு இருக்கு. சரியாக்க வந்து ஒன்னா பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இந்த மீனை வந்து புதுசா அழகா வெட்டி அதை எப்படி பொரிச்சு அதை வந்து மசாலா அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லா. ஆனா இந்த நைட் நேரத்துல அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2:30-3 மணிக்கு உட்காந்து அந்த மாதிரி இது ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வடிவேல் மீன் ஒண்ணு வருமே, அப்படி 3 மணிக்கு என்னடா பண்ணுவ அப்படின்னா இந்த அல்வா பண்றது எப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு. உங்களுக்கு ஈஷா பிடிக்குமா? ஏன்டா எனக்கு ஏன்டா பிடிக்க போகுது, நான் அதுக்கு எதிரானவன்டா. யானைகள் போற காட்டுப்பாதையை வந்து மறிச்சு கட்டியிருக்கானுங்க, அது ஏன்டா எனக்கு பிடிக்க போகுது. ஏத்திஸ்ட் வேற ஏதோ ஒரு பொண்ணு பேரு நினைச்சிட்டேன், சாரி விஷால்.
ஐயோ ஈஷா ஏன்டா பொண்ணு பேரு? அது கோயம்புத்தூர்ல அந்த இந்த இதுதான்டா, அது ஜக்கி வாசுதேவோட இதுடா அது. இல்ல நான் அதான் இன்ஸ்டால இருக்காங்க, ஒரு மாடல் இருக்காங்க அவங்க. விஷால் ப்ரோ, தோழருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இதுல இருந்து. இல்ல இப்ப அண்ணா சொன்ன டக்குன்னு ஒரு இன்டர்வியூல ஒரு கிளிப் வந்துச்சு. என்னன்னா, நான் வந்துட்டு டெய்லி 2 hours தான் தூங்குறேன். மனுஷங்க தூங்கி என்ன சாதிக்க போறீங்க, லைஃப்ல பாதி நேரம் தூங்கியே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அது என் தலைவன் மிஸ்கின் சொன்னதுடா. ஆமா, சத்குருவா சொல்லிருக்காரு. அடி பிக்சர் மிஸ்கின் தான்டா எனக்கு தெரிஞ்ச சத்குரு. சத்குரு மிஸ்கின்னு கூப்பிடலாம். பிரகாஷ் ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணுங்க. இருக்காரு பிரிக்கிறாருங்க இப்பெல்லாம். ரீசெண்டா இதெல்லாம் எடுத்து பார்த்தா, ரிவ்யூ இன்டர்வியூ எல்லாம் எடுத்து பார்த்தா கலப்புறாரு மனுஷன். நாளைக்கு இருக்கு பாருங்க, என் தலைவன் வரமாண்டா கண்டென்ட்டோட பண்ற மாதிரி. நாளைக்கு இருக்கு இந்த ட்ரெயினோட இது. கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு ஒரு மிஸ்கின் படத்தை தியேட்டர்ல பார்க்க போறோம். நல்லா ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்குலாம். வாயா வாயா வாயா. அதுவும் நாளைக்கு பாருங்க என் தலைவன் கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடுவான் பாருங்க என் தலைவன். சலங்கை நீ இப்ப இன்னைக்கு நைட்டே எடுத்து மாட்டிருப்பாப்ல. இல்ல நாளைக்கு விஜேஎஸ் புகழ்ற புகழ்ச்சியில விஜேஎஸ் கூணி குறுக்கி போல பாக்குறேன். ஏண்டா அவர் என்ன சினிமா பண்ண எனக்கு புரியல. என்னடா அவர் என்ன ஏண்டா அவரு புகழ மாட்டாரு, கொஞ்சுவாரு, எப்படி பேசுவாரு, கொஞ்சுவாரு செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்டு இருப்பாரு. விஜேஎஸே கிரிஞ்சா ஃபீல் பண்ணுவாரு. யாரா மேல ஒருத்தன் கிரிஞ்சா. ஆனா அது இல்ல மேட்ரு. ஆமா எனக்கும் சீரியஸா செமையா நடிக்கிறாரு. இப்ப சீரியஸா பயங்கரமா பண்றாரு. நல்லா நடிக்கிறாப்ல ஆளு. இல்ல இன்னொன்னு இப்ப ரீசெண்டா இது வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கவனிச்சிங்கல்ல? ஃபுல்லா அந்த ட்ரெயினோட 2-3 வாட்டி இவங்க ரிலீஸ் பண்ணுவான்னு பாத்துட்டு இருந்தாரு, பண்ணல. ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல போய் மொத்த கதையும் சொல்லிட்டு வந்துட்டாரு. இதுதான் கதை, தியேட்டருக்கு வந்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி. என்னைய மொத்த கதையும் சொல்லிட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா தலைவன் மொத்த கதையும் சொன்னாலும் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாரு. தோழர், உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு டைட்டில் பஸ் ஓடிட்டு இருக்கு சூர்யா 47க்கு, அது உண்மையா? பிரகாஷ் ப்ரோ என்ன டைட்டில் பஸ் வந்து சொல்லுங்க, நான் சொல்றேன் உண்மையான. சீனுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது சீனுவா? சீனு இல்ல சீனு. எங்க மாசம் வந்து மாசு அப்படின்னு தாங்க படிச்சாங்க. அப்ப சீனுன்னு போச்சாலும் சீனுன்னு தாங்க படிப்பாங்க. இதுதான் டைட்டிலாமே. சினி இன்சைடர் அப்படிதான் போட்டிருந்தோம், அதனாலதான் கேட்டேன். சூர்யா ஹேட்டர் ஸ்டேஜ்ல போட்டிருப்பாங்க இதெல்லாம். வரீங்க எங்க மெய் சினி இன்சைடர் தான் வினோத் சோப்ரானும் போட்டிருந்தான். சரி அப்புறம் பேசுவோம் கொடுங்க. இல்ல சூர்யா ஃபேன் அடிச்சதுக்கு இது வரலன்னா என்ன பண்ணலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருந்தேன். இல்லங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத சொல்லுங்க பிரகாஷ் அண்ணா. ஒரே ஒரு திஸ் ஆர் தட் கேட்கணும்ண்ணா, இருக்கீங்களா? இருக்கேன் சொல்லுங்க அண்ணா. சும்மா அப்படியே திருவிக்ரம் ஒரு வெற்றிமாறன் காலையில ஒரு பஞ்சாயத்துனால கொஞ்சம் வெறி ஆயிட்டேன். திருவிக்ரம் ஒரு வெற்றிமாறன், நீங்க யார செலக்ட் பண்ணுவீங்க? இல்ல பதில் சொன்னேன், மியூட் போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. யார் மியூட் போட்டான்னு தெரியல. ஃபர்ஸ்டே மியூட் போற அளவுக்கு யார் மியூட் போட்டான்னு தெரியல. போற அளவுக்கு இருக்கானா அது ஒரே ஆள் பரணி மட்டும் தான். அவரு என்ன மியூட் பண்ண முடியாது, நான் அவரை மியூட் பண்ண முடியாது. ஏங்க ஆதிபுரம் நீங்க வேற. சரி ரைட்டு, வெற்றிமாறன் தான், கேள்வியே இல்ல, பதிலும் இல்லை, ஒரே தான் வெற்றிமாறன். ஏன்னா வந்து ஸ்ரீவிக்ரம் என்னுடைய ஃபேவரட் டேரக்டர் தான், இல்லைன்னு சொல்லல. அவருடைய பெரும்பாலான படங்கள் எனக்கு பிடிக்கும், எனக்கு ஒர்க் ஆகும், ஓகேவா. ஆனா அவர் வந்து ஒரு பிலிம் மேக்கர் அப்படிங்கிறப்ப எல்லா வகையிலும் அவரும் குவாலிட்டியான குருஜி தான், எல்லாம் சொல்ற எல்லாம் ஓகே தான். ஆனா சண்டை போட்ட குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அதை சேர்த்து வைக்கிறாங்க, அதுல ஒரு ஐட்டம் டான்ஸ், அதுல ஒரு அழகாவும் இருக்காங்க, அதுல ஒரு நல்ல பயங்கரமா ஒரு எமோஷன்ஸ் ஒர்க் ஆகும். இதைத்தான் அவர் பெரும்பாலும் பயங்கர பிளாக் பஸ்டர் எடுத்து படம்ல ஓடுறது. 1-2 விதிவிலக்குகள் இருக்கு. இப்ப ஜெல்சான்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது வந்து கொஞ்சம் இது மாதிரி 1-2 சாரி ஜூலை தாங்க சொல்லிட்டேன், ஜல்சான் மார்க் சொல்லிட்டேன். ஜூலை படம், அது ஒரு ராபரி படம், அது ஒரு ராபரி படம், அது ஜூலைல நான் மாத்தி ஜல்சான் இந்த பவன்பியார் படம் நினைக்கிறேன், அது பேரு மாத்தி ஒழட்டிட்டேன். ஆமா மாத்தி ஒழட்டிட்டேன். ஜூலை தான் கரெக்டான பேரு, ஜூலை தான். இப்படி 1-2 படங்கள் மட்டும் தான் அவரோட டிஃபரெண்ட்ல இருக்கும்.
நிறைய படங்கள் வந்து ஆனா வெற்றிமாறனோட ஃபிலிம் மேக்கிங்ல ஒரு நாவலை படமாக்கும் போது அந்த நாவல் தன்மைங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு தைரியம் வேணும் சில படங்களை படமாக்குறது. அது விடுதலையா இருக்கணும். அது நீங்க ஆடியன்ஸை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு அடுத்த விஷயம். விடுதலையே பார்ட் 1 எடுத்துக்கோம், பார்ட் 2 விட்டுரும். பார்ட் 2 ரொம்ப பிரிச்சு பார்ட் 1 இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மேக்கிங்கா வந்து பயங்கரமான ஒரு மேக்கிங். யாராலையும் அது சொல்றதுக்கே கஷ்டம், மேக்கிங் பண்றதுக்கே கஷ்டம் மாதிரி இருக்கும். விசாரணையை படமா எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு தனித்திறமை வேணும். அது இல்லாம அந்த ஒரு நாவல்ல இன்ட்ரோலோட முடிஞ்ச அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு டோட்டல் எழுதிட்டு ஒரு ரைட்டிங்கா சீன் ஒரு கேரக்டர் ஆர்க்கு இது மாதிரி ஒவ்வொன்றும். இல்ல வந்து நீங்க ஆடுகளம்ல வர கேரக்டர் ஆர்க்கு, ஆடுகளம்ல நீங்க எல்லா கேரக்டருமே தனித்தனியா பார்க்கலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப கிஷோர் கேரக்டர் ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி போகணும், அதுலயே நீங்க நல்லா நோட் பண்ணலாம். ஒவ்வொரு கேரக்டர்லயும் கிட்டத்தட்ட டாடா படத்துல வர மாதிரி தான். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அதாவது நீங்க எல்லாம் என்னால நல்லா இருக்கும் ஆனா என்னை விட நல்லா இருந்துடக்கூடாது. அதை வந்து நீங்க எல்லா கேரக்டர்லயுமே பார்க்கலாம் ஆடுகளம் படத்துல. அது அழகா எழுதியிருப்பாரு. ஆடுகளம் நரேந்திரன் எல்லாருமே எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு அந்த குடும்ப வெறியிலிருந்து எல்லாமே இந்த ஆடுகளம் பதவி ஒரு நிறைய கேரக்டருக்கு எழுதி பண்ணியிருக்காரு. வட சென்னை எல்லாம் உண்மையாலுமே வந்து இருக்கவே மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க வட சென்னை ரைட்டிங்லாம். சொல்லுங்க. நீ படமா ஷூட்டிங் பண்ணும்போது ஷூட் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு தலைவலியும் வந்திருக்கு. என்னத்தையும் இந்த ஆள் எடுக்கிறவங்க சைக்கோவா, ஒண்ணுமே புரியலையே, சும்மா ஒரே மாதிரியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, யாருக்கு இதுல போகுது ஒண்ணுமே புரியல கூட ஷூட் பண்ணும்போது தோணிருக்கும். ஆனா அந்த இப்ப நம்ம முதல் தடவை பாக்குறத விட ரிப்பீட்ல பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமா போகும். அதனால வந்து என்னைக்குமே ஒரு பிலிம் மேக்கரா வெற்றிமாறன் தான் என்னைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் வர பிலிம் மேக்கரா. பிரகாஷ் ஸ்டேஜிங் இருக்குல்ல, ஸ்டேஜிங் வந்து வெற்றி மாதிரி அடிச்சுக்க ஆளே கிடையாது, அடிச்சுக்க ஆள் கிடையாது. இந்த விஷயத்துல ஒரு சாதாரண சீனா இருக்கும். ஸ்டேஜிங்ன்றது நான் சொல்றது நீங்க அங்க போய் நிகழ்த்துறது மட்டும் கிடையாது. வெற்றி ஒரு கதையை சொல்லும் போதே ஸ்டேஜிங்ல பயங்கரமா இருக்கும். நீங்க அந்த இந்த சீன் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்களேன். அந்த சிங்கிள் ஷாட் வரும் தெரியுமா, அந்த கென் வந்து கொண்டுட்டு இருப்பாப்ல அந்த இதுல அசரன்லடா, கென் வந்து கொண்டுட்டு இருப்பாப்ல, அவர் திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் ஷாட் வரும். வீட்டுக்குள்ள வந்து சொல்லுவாரு, உன் புள்ள வந்து நம்ம எல்லாத்தையும் தெருவில் நிறுத்திட்டாண்டி, கிளம்பு பெட்டி இதை பேக் பண்ண அப்படின்னு சொல்லுவாப்ல. அந்த சீன்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஸ்டேஜிங். அது கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் பிலிம்கான ஸ்டேஜிங் மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துல. நீங்க அதாவது அதை எல்லாரும் யோசிக்கலாம் ஒரு விஷயத்த, அந்த சீனை. ஆனா வெற்றியோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, டக்குன்னு அந்த இடத்துல உசுறு போயிட்டா அப்படின்னு கேட்பாப்புல பசுபதி. அப்படி கண்டிப்பா போயிருக்கோமா அப்படி ஒரு வெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பா போயிருக்கோம் அப்படி ஒரு வெட்டு அப்படின்னு சொன்ன உடனே பசுபதி போய் அந்த மருமக போட்டோ வந்து தொட்டு கும்பிட்டு, நான் சொல்றத சாமி இருக்கு சித்தா அதே நாள் செத்துருக்காம, நீங்க அந்த மொமெண்ட்ல அதை யோசிக்கிறது இருக்குல்ல, அப்படி ஒரு இதை யோசிக்கிறது இருக்குல்ல, அது செம்ம கனெக்ட். அது அதாவது ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு உடனே எல்லாருக்கும் வெளியே ஓடணும்னு தோணும், இது பண்ணணும். அந்த அம்மாவுக்கு வந்து பதறும். அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த காரியத்தை நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பண்ணிட்டு வந்துட்டா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன் இப்ப பிள்ளையில வாழ்க்கை இழந்து நிக்கிறான்னு சொல்லி அவங்க அம்மா பேசுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறது இருக்குல்ல. அங்க பசுபதிக்கு டக்குன்னு அந்த உடனே அந்த இதுகிட்ட போனது இருக்குல்ல, அதெல்லாம் சம மேட்டர். அதே மாதிரி நீங்க விடுதலை 2 கிளைமேக்ஸ், விடுதலை படம் சுத்தமா இருக்காது, ஆனா அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அவன் ஒரு சாதாரண ஜீப் டிரைவர், அவன் ஒரு அத்தாரிட்டியில இருக்கிறவங்களை பழி வாங்குறதா இருந்தா அவன் கையில இருக்கிற பவரை வச்சு என்ன பழி வாங்க முடியும்? அவன் பைக்கை வச்சு ஜீப்பை கொண்டு போய் நட்டாத்துல அந்த மலை முனையில நிப்பாட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்படி ஒரு கிளைமேக்ஸ அந்த ஆளை தவிர வேற யாராலும் யோசிக்க முடியாது. அது ஒரு செம்ம ஸ்டேஜிங், அது செம்ம கான்செப்டுவலைசேஷன்ல இருந்து எல்லாமே ஒரு. அப்ப அவன் பவர்ல இருந்து யோசிச்சா அவன் அவ்வளவுதானே பண்ண முடியும். அவன் ஒரு வாத்தியார் கிடையாது இல்ல, விஜய் சேதுபதி கிடையாது. சோ அவன் வந்து அவன் ரெபல் கிடையாது, போராளி கிடையாது. சோ அவனால என்ன பண்ண முடியும்னா அவன் பவருக்கு உட்பட்டு அவன் திருப்பி நான் உனக்கு நீ கிளைமேக்ஸ்லயும் ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி வெளியே அனுப்பணும். அப்ப அந்த மேட்டர் இருக்குல்ல, சூப்பரா இருந்துச்சு எனக்கு. அப்படி வெற்றியோட ஸ்டேஜிங் பயங்கரமா இருக்கும். அதுதான் டைரக்டரா வெற்றியை வந்து தனித்து உயர்த்தி பிடிக்கிறதுன்றது வந்து அதுதான். இப்பவுமே நான் சொல்றேன், வெற்றியோட அசுரனுக்கு அப்புறம் அசுரன்ல இருந்தே கிராஃப்டா ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு வெற்றி படங்கள். ஆனா அதை இன்னும் தூக்கி பிடிக்கிறதுன்றது 2-3 சீன்ல வர அந்த ஸ்டேஜிங் வேற எங்க இந்த இண்டஸ்ட்ரியில வேற யார்ட்டையுமே அது அவ்வளவு நேர்த்தியா இல்லைன்றதுனால அந்த 2-3 சீன் அவரை காப்பாத்தி எப்படி கூட்டு வந்தது நான் நம்புறேன். ஆனா அதே நீங்க அந்த சீன் சொன்னீங்கல்ல, இல்ல அதே மாதிரி வந்து ஸ்ரீவிக்ரமும் என்னோட ஃபேவரட் டைரக்டர் தான், எனக்கு பிடிக்கும். அது ஆனா எதுக்கு இந்த ஆகாஷவாணி பேஜ் எப்பவுமே நீங்க நல்லா நோட் பண்ணி தெரியும், ரொம்ப பண்றாங்க. எப்பவுமே இந்த வெறிய தூண்டி வர மாதிரி செய்வாங்க. அது நான் நார்மல் சொல்றேன், அவங்கன்னு இல்லைங்க, குறிப்பிட்ட அந்த ஒரு ஸ்டேட்டே அப்படிதான். ஓகேவா, ஒரு 10% பேர் தான் வந்து இதுக்கு விதிவிலக்குன்னு சொல்லலாம்.
மற்றபடி அவங்க வந்து பயங்கரமா பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சுக்குவாங்க, நடிகருக்கு அடிச்சுக்குவாங்க, இந்த அரசியல் அடிச்சுக்குவாங்க, முக்கியமா ஜாதியில் அடிச்சுக்குவாங்க. ரெண்டு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் பெரிய நடிகர்களாவே இருப்பாங்க ஒட்டுமொத்தமா. அதுலயும் ரிவல்வரி அந்த என்ன சண்டை போட்டுட்டு அடிக்கிறதுக்கு போட்டு சண்டை போட்டு பயங்கரமா அதுல இருக்கீங்க பயங்கரமா ரெண்டு ரெண்டு ஒரே ஆளுங்க, அதுலயே ரெண்டு பிரிவு, அந்த ரெண்டு பிரிவுல போட்டு அடிச்சுக்கிறதா. எனக்கு மட்டும் தான் கட் ஆகுதா? அண்ணா விட்டு விட்டு இல்ல கேக்குது. ப்ரோ, நான் மட்டும் கட் ஆகுது நினைச்சேன். ப்ரோ, கட் ஆகுது. ஆதி என்ன கேக்குதா? எனக்கு கேக்குதுடா. அண்ணா இல்ல, நீங்க அது பிரகாஷ் ப்ரோக்கு சொன்னீங்க. மட்டும் தான் கட் ஆயிருக்கு. அதான் என்ன விஷாலும் கட் ஆகுது? பசுபதி விஷால் கேட்கல. கேக்குதுங்களா? கேக்குதுங்களான்னு சொன்னது மட்டும் தான் கேட்டுச்சு. ஓகே அண்ணா. இல்லண்ணா அந்த அசுரன்ல அந்த பசுபதி சீன் சொன்னீங்களா, சிங்கிள் ஷாட், ஆமா ஆமா, அது தியேட்டர்ல அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். பசுபதி டக்குன்னு நீங்க சொன்ன அதே மொமெண்ட், மறக்க முடியாத மொமெண்ட். அப்படியே டக்குன்னு இந்த போட்டோட்ட போய் அவர் பேசுவார்ல, அப்புறம் வந்துட்டு இந்த மஞ்சு வாரியர் பேசுற சீன், அப்புறம் தனுஷ் சொல்லுவார்ல வெட்டு அப்படி ஒரு வெட்டு அப்படின்னு. ஐயோ தியேட்டர்ல கத்துறாங்க. மறக்க முடியாத சீன் அது உண்மையாலுமே. வெற்றி சொல்லியிருக்காரு ஆமா, அது செம்ம அவருக்கு ஸ்டேஜிங் அது. ரொம்ப பிடிச்ச சீனான, அவர் டைரக்ட் பண்ணதுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அதுன்னு சொல்லியிருக்காரு வெற்றி. ஓ நைஸ் அசுரன்ல நைஸ். அந்த சிங்கிள் ஷாட் சீன் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த அடுத்து அந்த ஸ்கென் வர்றப்ப பேசுற அந்த மேட்ரு ரொம்ப பிடிக்கும். அவன் போய் அடிச்சுட்டு அவன் வந்து நான் ஒன்னும் எனக்கா யாரும் இது பண்ண தேவையில்ல, நான் எங்க அம்மா ஒரு வாட்டி பாட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற சீன் இருக்குல்ல, அந்த சீனோட இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும். நான் சொல்றேன்ல, இப்போ ஒரு எமோஷன் வேற, ஆனா அந்த எமோஷனை ஸ்டேஜிங்கா கன்வெர்ட் பண்ணி காட்ட முடிஞ்சு அதை மக்கள் கிட்ட இது பண்றதுன்னு இருக்குல்ல, அது வேற. அது வந்து வெற்றி பயங்கரமா வரும். ஆனா எனக்கு ரொம்ப வடசென்னை ராஜன் சீன் ஆப்வியஸ்லி. அது இல்லாம செகண்ட் ஹாஃப்ல அந்த அந்த மேரேஜ் செட்டப், மேரேஜா அந்த மஞ்சள் நீராட்டு விழாவான்னு தெரியல, அங்க தனுஷ் இந்த ரெண்டு கேங்கும் நிப்பாங்க, அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கு தெரியுமாண்ணே? ஐயோ கொளுத்திருப்பாண்ணே. அப்படியே டென்ஷன் நமக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இவங்க காட்டி கொடுத்துருவாங்களா தனுஷோட முகமே சரி இருக்காது. கல்யாண சீன் தானே. ஆமா ஐயோ கொடுத்துருங்க, யாருன்னு சொல்லிருங்க, சாலா போயிடலாம் அப்படின்றது. இல்ல தனுஷ் வெளியே போயிருவான். வெளியே போய் வரப்ப அவன் கிஷோரோட ஆள் வந்துருவான், வந்து அண்ணன் உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. ஆக்சுவலா எனக்கு அந்த சீனும் செம்மையா இருக்கும். அந்த முதல் இவரை நம்ம சாய்தீனாவை கொலை பண்ற சீனும் சூப்பரா இருக்கும். ஜாவா பழனி சீன். ஓகே ஓகே. அந்த ரெண்டு பேரும் போவாங்களே, சரணும் தனுஷும் போவாங்க. ஆமா ஆமா ஆமா, செம சீன் அது. ஏன்னா கிட்டத்தட்ட அது ரிவர்ஸ் தானே அந்த சீனு. ஆமாமா, அது அவரை எப்படி எப்படி கொள்வாங்களோ அதே மாதிரி இங்க சாவாங்கன்றது தானே. சோ கிட்டத்தட்ட அதை திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த அந்த ஐடியாவே அது சூப்பரா இருக்கும். நீங்க அத சொல்றீங்க, எனக்கு அதை முடிச்சுட்டு சமுத்திரக்கண்ணி வீட்டுல ஒரு சீன் இருக்கும். ஆனா நாங்க எதுவுமே பண்ணலாம், லைட்டா குத்திட்டு வந்துட்டோம். ஏய் அவன் செத்துட்டான்டா. செம சீன் அதெல்லாம். போர்டா நான் போர்டு மட்டும் பொருள் எடுத்துட்டு போய் மட்டை செஞ்சுட்டு வர கூட. ஆமா ஆமா, சமுத்திரக்கண்ணி செம்மையா எடுத்துட்டு பாருங்க. எப்பா சரி, ரீ ரிலீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்களா? ஆசையா இருக்கு போங்கயா. சென்னையில மட்டும் பண்ணாங்க, வட சென்னை. சரி பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு லெனின் படத்தோட சக்சஸ் மீட்ல நாகவம்சி ஒண்ணு சொல்லியிருக்காப்ல, அதாவது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஒரு படம் நாங்க இறக்க பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா பண்ணுவோம்னு சொல்லியிருக்காப்ல. கார்த்தி படமா இருக்குமா? பிரகாஷ் நம்மள இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மெய் அண்ணே, மெய்யழகன் என்ன படம்? கார்த்தி இந்த பொங்கலுக்கு ஒரு படம் சொன்னோன்னே பரணி ப்ரோ மெய்யழகன் வர்றாரு பாருங்க. இல்ல நான் உங்க கமெண்ட் இப்பதான் பார்த்தேன், தனியா கவனிச்சுக்கிறேன் உங்களை அப்புறமே. இது பாத்தீங்களா? அன்பேடா ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சுல. இன்னும் பாக்கலாம், படத்துக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். விஷுவல்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு அந்த படத்துல, சூப்பரா இருக்கு. விஷுவல்ஸும் சரி, மியூசிக்கும் சரி. அந்த பாட்டே நல்லா இருந்துச்சு. அந்த ஆள் ஆமா இன்டர்வியூஸும் சூப்பரா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி சென்சிபிளா பேசுறாருன்னு, நல்லா பேசுறாப்புல. ஆமா ஆமா ஆமா. எனக்கு குறிப்பா எனக்கு இந்த தமிழ் ஸ்லாங்லயே வந்து வடச்சென்னை தமிழுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பெங்களூர் ஸ்லாங் தான். அவ்வளவு எனக்கு அது அடோரபிளா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க, நீங்க போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச அது கரெக்டா எந்த படமும் காட்டவே இல்லை இப்ப வரைக்கும். இல்ல ப்ரோ, படத்துல வரல. அது இந்த இன்ஸ்டாகிராம்ல ரெண்டு கப்பல் வருவாங்க தெரியுமா? எக்ஸாக்ட்லி, இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஆமா, இல்ல எப்படி பேசுவாங்க? எனக்கு அந்த கப்பல் பேசியிருப்பாங்க. புரியல ப்ரோ.
அந்த கப்பல் பேசியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு 2 பேர் கூட நான் பேசி அந்த முதல்ல இன்ஸ்டாகிராம்ல கேட்கலங்க நானு. ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா, அந்த குக் வித் கோமாளியில ஷீதல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமா அப்படி சூப்பரா இருந்துச்சு அவங்க பேசுனதை கேட்கறப்போ. அது வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. சே என்னடா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. நான் அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்க போறப்போ அப்படி அவங்க பேசும்போது அது சூப்பரா இருக்கும், அது அடோரபிளா இருக்கும். ஆனா இவங்க பெருசா கிண்டல் பண்ணுவானுங்க. நீங்க வடச்சனையை தமிழை கிண்டல் பண்ற மாதிரியே கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா தமிழ் இது அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு சூப்பரா இருக்கும் அவங்க கேட்கறது. இந்த ஆமாவா அப்படின்னுவாங்கல்ல, அது இல்ல அந்த வேட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். கலந்து பேசுவாங்களா இல்ல எப்படி அது தமிழ்? அது கன்னடாவோட ஸ்லாங் ப்ரோ. நார்த் மெட்ராஸ் சவுண்டிங் தமிழ் இருக்கும். இருக்குல்ல, அந்த 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 நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்க கன்னடாவோட சவுண்டிங்ல பேசுவாங்க. சவுண்டிங் மட்டும் கன்னடா, அது வார்த்தைலாம் வந்து நார்த் மெட்ராஸ்ல வரும். ஏய் மகா என்னடா புடிச்சு நிக்கிற அப்படின்னுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அது அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அந்த அது ஒரு ராகமா இருக்கும். அது நம்ம இதுல சர்பட்டால வந்து ஜான் விஜய் பேசுவாங்களே, ஃபாஃபா பேசுவாரு. ஆவேசம்ல அவர் பேசுறது அந்த அந்த தமிழ் கிடையாது, பெங்களூர் தமிழ் கிடையாது அது. ஆனா அவர் ஆக்சுவல் ப்ராப்பர் கன்னடமும் மலையாளமும் சேர்ந்து பேசுவாரு. கன்னடா பேசுவாரு. ஆமா ஆமா இல்லடா அதான் சொல்றேன், அவரு ப்ராப்பர் கன்னடாவையும் மலையாளத்தையும் சேர்த்து பேசுவாரா இதுல ஆவேசத்துல. நான் இன்னைக்கு அதான் பண்ணேன், 200 ரூபா கொடுத்து திருப்பியும் படத்துக்கு போவியா, உனக்கு அவ்வளவு திமுறாய் போச்சா, பேசாம படுறா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன இருந்தாலும் பாக்கணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்தை திருப்பி போட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு பேசுறது ப்ராப்பர் கன்னடா. உங்களுக்கு பிடிக்குமா ஆவேசம்? ஓகே, நான் ஸ்டார்டிங்ல அன்பே நான் ட்ரைலர் பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். யாரும் அதை பத்தி பேசல. கடைசியா முடியும் போது பேச வந்துருக்கீங்க. முடிஞ்ச நாளைக்கு பேசுவோம். மணி 10 கொஞ்சம் ஒர்க் இருக்கனால முடிச்சுக்குவோமா, நாளைக்கு பாப்போமா. ஓகே பாய் ப்ரோ. பாய் 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 பாய்.